குட் மார்னிங் சார். குட் லக்.
சுத்தமான சிக்கன் தான். கடிக்கவே முடியல, வேகல போலடா. முதல்ல பல்லுக்கும் சிக்கனுக்கும் கனெக்ஷன் குடுறா. ஒரு முழம் தள்ளி வச்சுக்கிட்டா எப்படிடா கடிக்க வரும்? வெந்துருச்சுடா. ரொம்ப பசிக்குது, உங்க கால விட்டு கேக்குறேன். பசிக்குதியா? டேய் அவனை விடுறா. ஓல்ட் மேன், தம்பி நீங்க நல்லா இருக்கு தம்பி, ரொம்ப பசியா இருக்கு தம்பி. சாப்பிட்டு ஒரு வாரம் இருக்குமா? இருக்கு தம்பி. உனக்கு என்ன வேணாலும் தரோம், ஆனா நாங்க சொல்றபடி நீ செய்யணும். என்ன வேணாலும் சரி தம்பி. அப்படி போய் மண்டி போட்டு உக்காரு. சரி தம்பி. சாப்பாடு தருவீங்கல்ல? கைய பின்னால கட்டிக்க. வாய் ஆன்னு தர. பாவம் பசியா இருக்கான். Hey you, come on, catch it. கைய பின்னாடி கட்டிக்க. கையால தொடக்கூடாது, தொடாமையே சாப்பிடணும். ஏண்டா பொறுக்கி பசங்களா, மனுஷன் எப்படியா கேவலப்படுத்துறது? டேய், நாங்க யார் தெரியுமா? மரியாதையா மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வந்த வழிய வெளியே போயிடு. யார பாத்துடா மன்னிப்பு கேட்க சொல்ற? பாஸ்டர்ட், செருப்பு பிஞ்சு போயிடும். நாங்க என்ன தப்பு செஞ்சிட்டோம்னு சொல்லி எங்களை திட்டுற? பாவம் பசிக்குதுன்னா கொஞ்சம் விஸ்கியும் சிக்கனும் கொடுத்தோம், இது தப்பா? குடுக்கிற மூஞ்சிய பாரு. முடிஞ்சா குடு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. ஒரு மனுஷனை எப்படியா கேவலப்படுத்துறது? உனக்கும் கொடுத்தாதான் ஒழுங்கா போக போல தெரியுது.
வணக்கம். நீ யாரு? இந்த ஹோட்டல் மேனேஜர். குட் ஈவினிங் சார். பிரதர், என்ன வயிறார சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள கெடுத்துட்டியப்பா. அடப்பாவி, நாய் மாதிரி சாப்பிட கத்துக்கிட்ட, மனுஷன் மாதிரி வாழ கத்துக்கலையாடா? ஹலோ ஹலோ, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? படிச்சுக்கிட்டு இருக்க. அது தெரியுது. அந்த பையனை சங்கிலியில கட்டி போட்டிருக்கீங்களே, அவுத்து விடுங்க. அந்த பையனை உனக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கு தெரியும். ஏன்னா அவன் என் பையன். உன் வேலையை பார்த்துட்டு இருப்போம். கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம ஒரு மிருகத்தை கட்டி வச்ச மாதிரி கட்டி வச்சிருக்கீங்களே, அவுத்து விடுங்க சார். இந்த இடத்துல அவுத்துட்டா பையனை தேட 2 நாள் ஆகும். நீயா வந்து தேடி கொடுப்ப. போயா வேலையை பார்த்துக்கிட்டு. இப்போ நீங்க அவனை அவுத்து விட போறீங்களா இல்லையா? என் பையன் ஏன் சங்கிலி, நான் கட்டி வச்சிருக்கேன். நீ யார அவுக்க சொல்ல? ஏய், மரியாதையா பேசு. மரியாதை தவறுனா நான் ஆளே வேற. பெரிய மரியாதை. தேவையில்லாத விஷயத்துல தலையை நெட்டுவானா இவனுக்கு மரியாதை வேற வேணுமா? மரியாதை ராஸ்கல். விஸ்கி பிராண்டி பாட்டில் உடைச்சதுக்கு 7,200 ரூபாயும், மேஜை நாற்காலி கண்ணாடி பிளேட் இது போன்ற பொருளை உடைச்சதுக்கு 14,550 ரூபாயும் தரணும். உங்களுக்கு கார் கண்ணாடியை உடைச்சதுக்கு 1,200 ரூபாய் தரணும். தரேன். பாலு, குட் மார்னிங். இங்க வா. இந்தாங்க. வரங்க. ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? முதல் போறவங்க எல்லாம் கடன்காரங்க. நான் பட்ட கடனை திருப்பி வாங்கிட்டு போறேன். ஏன்பா கடன் எல்லாம் வாங்குறீங்க? ரொம்ப தப்புப்பா. இது நான் வாங்கின கடன் இல்லடா, பெத்த கடன். ஏண்டா நீ எப்பதான்டா திருந்த போற? எங்க போனாலும் அடிதடி சண்டா. என் ராசி அப்படி இருக்கும் போல இருக்கு. அந்த அயோக்கிய பசங்க ஏன் கண்ணில் பட்டு துதறாங்களோ தெரியல. அவங்க பண்றது அயோக்கியத்தனமா இல்லையான்னு முடிவு பண்ண நீ யாரா? உன்னால இன்னைக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? அவங்களுக்கு பணம் கொடுத்தது உங்க தப்பு. போலீஸ் போட்டுமே, கேஸ் வரட்டுமே, அப்புறம் தெரியுது யார் செஞ்ச தப்புன்னு. உனக்கு என்னடா, அப்படியே பிடிச்சு ஜெயில போட்டாலும் ஜாலியா அனுப்பிச்சு வந்துருவேன். ஏமானம் இல்ல போயிடும். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? எதுக்காக சலிச்சுக்கிறீங்க? டேய், தாயில்லா பிள்ளையாச்சேன்னு உன்னை செல்லமா வளர்த்தனே, அது தப்பு. பள்ளிக்கூடம் போய் படிச்சுட்டு வாடான்னு சொன்னா கராத்தே அது இதுன்னு அடிதடிய கத்துக்கிட்டு வந்தியே, அது தப்பு. ஆபீஸ கவனிச்சுட்டு வாடான்னு அனுப்பிச்சா அங்க போய் மேனேஜர்ல இருந்து பியூன் வரை சண்டை போட்டு எல்லாரையும் விரோதம் பண்ணிட்டு வந்தியே, அது தப்பு. சரி, ஒண்ணு வேணா வீட்டோட கடன் சொன்னா அதையும் கேட்காம ஊரெல்லாம் தேடி வம்ப விலைக்கு வாங்கிட்டு வரையே, அது தப்பு. இப்படி அடுக்கடுக்க 1000 தப்பு செஞ்சுட்டு எது தப்புன்னு கேக்குறியே, அதுதான்டா மகா தப்பு. டாடி, என் கண்ணுக்கு எதிரே தப்பு செய்றவங்களை பார்த்த பிறகும் நமக்கே ஒம்பு சும்மா வர முடியுமா? நான் ஆம்பளை இல்ல. ஏண்டா வீரம் மட்டும் இருந்தா போதுமா, விவேகம் வேண்டாமா? டேய், நான் ஒரு 100 ரூபாய் வச்சுட்டு இங்க மெட்ராஸுக்கு வந்தேன். இன்னைக்கு 1000 பேரை வச்சு வேலை வாங்குற அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன். ஏன், அதுக்கு என்ன காரணம்? என் உழைப்பு, என் பணிவு, தொழில ஒரு பயம். உனக்கு ஏண்டா இதெல்லாம் வரமாட்டேங்குது? கோபம் வந்த உடனே திட்டதும், ஆத்திரம் வந்த உடனே அடிதடியில் இறங்குறதும் வீரம் இல்லடா, முரட்டுத்தனம், முட்டாள்தனம், தண்டச்சோ. அப்பா, நீங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. ஏதோ ஒரு அனாதை சோறு போற மாதிரில பேசுறீங்க. அனாதைக்கு சோறு போட்டா அவன் நன்றியோட இருப்பான். உனக்கு அதுவும் இல்ல. ஏன்னா அப்பன் கோடீஸ்வரன் என்ன வேணும்னாலும் செய்யறாங்க திமிரு. ஏண்டா, என் நலனை விட்டு வெளியே போய் ஒரு நாள் இந்த உலகத்துல உன்னால தனியா வாழ முடியுமா? ஓஹோ டாடி, நீங்க இந்த அளவுக்கு பேசின பிறகு நானும் என் தன்மானத்தை காப்பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நானும் இந்த உலகத்துல யாருடைய உதவியும் இல்லாம
தனியா வாழ முடியுங்கிறத நிரூபிக்கிறேன். குட் பை. இங்க பாருங்க, உன்னை இன்சல்ட் பண்ணணுங்கிறதோ இல்ல இந்த வீட்டை விட்டு விரட்டணுங்கிறதோ என்னுடைய நோக்கம் இல்ல. எனக்கு பின்னால நான் வளர்த்த இந்த கம்பெனிகளும் சொத்தும் அழிஞ்சிடக் கூடாது, நீ உலகத்தை புரிஞ்சுக்கணும், மனிதர்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆதங்கத்துலதான் அப்படி சொன்னேன். நீங்க எந்த அர்த்தத்துல சொன்னாலும் இன்னைக்கு எனக்கு ஏற்பட்ட அவமானம் தான். அவ்வளவு ரோஷம் உனக்கு இருந்தா நான் சொல்றத உன்னால செய்ய முடியுமா? ஒரு சேலஞ்ச். இந்த சவால் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சொல்லுங்க. இன்னிலிருந்து ஒரு வருஷத்துக்கு நீ கோடீஸ்வரர் சந்திரசேகரோட பிள்ளைங்கிறத மறந்துடணும். அந்த காலத்துல என் கூட படிச்ச கங்காதரன் ஒரு ஃப்ரெண்டு இப்ப உத்தமபாளையத்துல இருக்கிறான். மிலிட்டரியில கேப்டனா இருந்து ரிட்டையர் ஆனவன். அவங்கிட்ட நீ ஒரு வருஷத்துக்கு வேலை பார்க்கணும். என்ன வேலை? அவன் என்ன வேலை கொடுக்கறானோ அந்த வேலை. இந்த ஒரு வருஷம் முடிகிற வரைக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் நீ திரும்பி வரக்கூடாது. அதே மாதிரி நீ என் பிள்ளைங்கிற உண்மையையும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. இதனால உங்களுக்கு என்ன பலன்? என் பிள்ளைக்கு அடிப்படை உலகம் தெரியும், சராசரி வாழ்க்கையில் இருக்கிற கஷ்ட நஷ்டம் தெரியும், காசோட அருமை தெரியும். இந்த சவாலை ஏத்துக்கிட்டு நீ நிறைவேற்றி காட்டு. எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் ஓய்வு எடுத்துக்கிறேன். இந்த சவாலை நான் ஏத்துக்கிறேன். நிச்சயமா இதுல நான் ஜெயிப்பேன் டாடி. இந்த வீட்டை விட்டு வெளியே போய் சொல்றாங்க. நான் வீட்டுக்கு ஒரே பையன். எங்க அம்மா இதை எப்படி எல்லாம் வளர்த்தாரு. பாலை ஊத்தி, தேரை ஊத்தி, தண்ணியை ஊத்தி, இந்த ஒண்ணு தெரியாத ஆளு இந்த வீட்டை விட்டு வெளியே போய் சொல்றாங்க. அதே உத்தம பாளையமா எவனுக்கு தெரியும்? அதே மிலிட்டரி ரிட்டையர்ட் கேப்டனா பாஸ்டர்ட். இதை விட நான் மிலிட்டரிக்கே போயிருக்கலாமே. நான் என்ன பெருசா உலகத்தை தெரிஞ்சுக்கணுமா? ஜன்னல் தெரிஞ்சா தெரிய போகுது. அது ஒரு நாளா 2 நாளா 365 நாள். சும்மாவா? ஏதோ இவரே சம்பாதிச்சு கழிச்ச மாதிரி ஏதோ புனித செஞ்ச புண்ணியம் எல்லாம் வந்தது, சேர்த்துக்கிட்டாங்க. சரி, அனுபவிக்கட்டுமே, எல்லாம் ஒருத்தர் அனுபவிக்கட்டுமே. யார் வேண்டாம் சொன்னா? என்னடா இதெல்லாம்? எனக்கு தேவையான பேண்ட், ஷர்ட், டை, பூட்ஸ். தொடர்ந்து பார்க்க போறீங்களா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏண்டா, பட்டிக்காட்டுக்கு வேலைக்கு போறவன் கோட்டு டை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போவான். கங்காதரன் என்ன உனக்கு கலெக்டர் வேலை கொடுக்க போறான்னு நினைச்சியா? என்ன பேண்ட் இல்லாம போக சொல்றீங்களா? பாத்தியா, இதுல உனக்கு தகுந்த Dress இருக்கு. அப்புறம் இந்த லெட்டரை கங்காதரன் கிட்ட கொடுத்துரு. மிலிட்டரி மேன். ஆமா, ஊருக்கு போறதுக்கு செலவுக்கு 100 ரூபாய். இதுக்கு மேல உனக்கு தேவையானதை நீயே சம்பாதிச்சுக்க. இந்தா. என்னடா பாக்குற? இதெல்லாம் உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்து போன பையன். அரஞ்சன தெரியுமா? கல்டா. அது என்னையா இது? உத்தமபாளையங்கிறது ஊர் பேரா இல்ல காடு பேரா? இந்த காட்டுல 50 விட்டுட்டு போயிட்டாங்க. அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். வணக்கம் வணக்கம். இங்க உத்தமபாளையம் எங்க இருக்குங்க? நாங்க உத்தமபாளையம். இதா என்னங்க, ஒரு வீடு காணோம், ஒரு மாடு காணோம், ஒரு மனுஷனை காணோம். இப்படியே கூப்பிடுறதும் போனா ஊர் வருங்க. அது என்னங்க, அது கூப்பிடுற தூரம் கூப்பிடாத தூரம்? அதாங்க 2 கல்லுங்க. 2 கல்லா? சுத்த விவரம் இல்லாதவனா இருக்கேன். 2 மைல். 2 மைல் தூரமாயா? மூணாக்கவனுக்கு எப்படியா நடக்கிறது? தம்பிக்கு எந்த ஊரு இவ்வளவு கோச்சுக்கிறது? இஷ்டம் இருந்தா நடந்து போ, இல்லாட்டி அந்த குத்துக்கல்ல உட்காரு. மொகரைய பாரு. முகரைய பாரு. புறா 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 அவனை. அண்ணா வணக்கம். வணக்கம். இங்க கங்காதரன் சொல்லி ஒருத்தர் இருக்கானே, அவன் வீடு எங்க இருக்கு? யார கேக்குறீங்க? அதாயா அந்த மிலிட்டரியில இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டு இங்க லாட்டி அடிச்சிட்டு இருக்கானே, அந்த கங்காதர். ஏன்பா அட்ரஸ் கேட்டா தெரியும் சொல்லுங்க, இல்லன்னா தெரியாதும் சொல்லுங்க. திரு 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 முடிக்கிறீங்களே. அந்த கங்காதர் இந்த ஊர்ல தானே இருக்கா? யாரா அட்ரஸ் கேட்டா எப்படி அடிக்கிற? அந்த கங்காதர் உனக்கு அவ தெரியுமாயா? தெரியும். தெரியுமா? எங்க எங்க எங்க? அதோ அங்க இருக்கு. அதரா இருக்கானா? அங்க வா, பார்த்தா தெரியும். அம்மா, அந்த ஆள் எப்படி, நல்லவனா இல்ல ஒரு மாதிரி? நல்லவனுக்கு நல்லவன், முரடனுக்கு முரடன். ஆமா, தம்பிக்கு எந்த ஊரு? என்ன இது, எங்க போனாலும் ஆளுக்கு ஆளு எந்த ஊரு எந்த ஊரும் கேக்குறீங்க? நான் இந்தியன் ஐயா. சரி, உனக்கு என்ன வேணும்?
அந்த கங்காதரன் இருக்கானே, எங்க இருக்காம? அவன் வீட்டுல இல்லையே. ஏன்? இதோ இங்கே நிக்கிறானே. நீதானா அது? குட் குட். கட்றா கைய. நீங்க புடவையில அடிச்சிட்டீங்களே, என்ன பேசுறேன்னு புரியல. மரியாதை இல்லாம பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க. நான் மட்ராஸ்ல இருந்து வர்றேன். சந்திரசேகர் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. சந்திரசேகர் அனுப்பிச்சானா? ஏப்பா நீ இதை முதல்லயே சொல்ல. ஏதோ கேட்ட நேரம், பரவாயில்ல விடுங்க. நம்ம பையன் தான், நீங்க போங்க. நீ என்ன வேணும் அவனுக்கு? நான் அவருடைய புது ஃபேக்டரியில வேலை செய்றவன். அன்புள்ள கங்காதரன், கடிதம் கொண்டு வரும் பாலு எனக்கு ரொம்ப வேண்டியவருடைய பிள்ளை. ஆமா. அனாதை. இவனை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வருவதாக இவன் அப்பாவிற்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். எனக்குள்ள வேலையில் இவனை என்னால் கவனிக்க முடியவில்லை. நல்லவன் தான், ஆனால் பொறுப்பில்லாமல் வளர்ந்த பிள்ளை, உலகம் தெரியாதவன். ஒரு வருடம் அவனுக்கு நீ வேலை போட்டுக் கொடுத்து வாழ்க்கையில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை அவன் புரிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும். வாழ்க்கையின் ஒழுங்குமுறைகளை, கட்டுப்பாடுகளை அவனுக்கு புரிய வைக்க வேண்டும். ஒருவேளை உனக்கு அவன் அடங்கவில்லை என்றால், வீண் விவகாரம் செய்தால் திருப்பி அனுப்பி வைத்து விடு. திரும்பிட போக மாட்டீங்க. நீங்க எப்படி சொல்ற அப்படி செய்யற. ஏப்பா உன்னை பார்த்தா பட்டணத்துல பழகின பிள்ளை மாதிரி இருக்கு. இங்க கிராமத்துல என்ன வேலை செஞ்சு எப்படி? இத காரணம் காட்டி என்ன அனுப்பிச்சிடாதீங்க. நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் அதை செய்யறேன். பாப்போம், வா வீட்டுக்கு போலாம். வா தம்பி. செருப்ப இங்க விடு. பரவாயில்ல இருக்கட்டும். இதான் என் வீடு. உங்க தாத்தா கட்ட வீட்டா சார்? சோக்கா இருக்கு. கண்ணாத்தா, இனிமே இந்த தம்பி இங்கதான் தங்க போகுது. வணக்கங்க. இருக்கட்டும். என்கிட்ட வேலை பழைக்கிறதுக்காக வந்திருக்கிறாப்ல. நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேனே, மெட்ராஸ்ல ஒரு பணக்கார ஃப்ரெண்ட் இருக்கிறான்னு. அவன் அனுப்பிச்சு வச்சிருக்கான். அம்மா, போன வருஷம் எருமாட்டை கட்டுறதுக்காக பின்னாடி ஒரு கொட்டகை கட்டினமே, அதுல இந்த தம்பியை தங்கவை. பாப்பா போய் குளிச்சுட்டு வா. என்ன வேலை என்ன ஏதுன்னு சொல்றேன். போ. ஒண்ணு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்க? நினைக்க மாட்டேன். இப்போ அந்த எருமை மாடு எங்க இருக்குங்க? பயப்படாத, வித்துட்டேன். நல்லா செஞ்சீங்க. வாயா. உங்க பொண்ணு கூப்பிடுது. நான் தான் கூப்பிட சொன்னேன். சரி. பாத்துக்கையா, இதான் உன் இடம். நல்லா கவனிக்காதால கொஞ்சம் டச் பண்ணிருக்கு. நமக்காக எல்லாரும் பெரிய மனசு பண்ணி காலி பண்ணி கொடுக்குறாங்க. வாழ் போ வாழ். போ 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 போங்கறல. சுத்தம் பண்ணி தரையா? சரத்து. நீ வா. வசதியான இடம் இல்ல? ஆயோ ரொம்ப வசதியா இருக்கு. என்ன இது வெறும் ஈயா இருக்கு? ஐயா அது இல்லையா, கொசு. சுத்தம் பண்ணி சாணி கரைச்சோம்னா சரியா போயிடும். சரியா போயிடும். அவங்க இந்த டைனிங் ரூம், ரிசப்ஷன், பாத்ரூம் இதெல்லாம் எங்க இருக்குங்க? என்னது? அதாங்க உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு, 4 பேர் உட்கார்ந்து பேசுறதுக்கு. என்ன நீ புரியாத ஆளா இருக்க? அதுக்கெல்லாம் இந்த ஊர்ல ரூம் எல்லாம் கட்ட மாட்டாங்க. கண்ட இடத்துல உட்காரலாம், கண்ட இடத்துல சாப்பிடலாம், சுதந்திரம் தான். என்ன என்ன என்ன? கோழி கோழி. மத்ததுக்கெல்லாம் ரூம்ல சமாளிச்சுக்கலாங்க. ஆனா அதுக்கு அது எப்படி சொல்றது, அதாவது இந்த காலே கடன்னு சொல்லுவாங்களே, 1 2 இதெல்லாம். ஓ அதா, பின்னாடி கொஞ்சம் தூரம் போனா ஒரு வாய்க்கா வரும், சுத்தி காடா இருக்கும், அங்க போயிட்டு வா. ஓ காத்தாட ஃப்ரீயா செருப்பால அடிச்சுக்கணும். கோபி கூட்டிட்டு போமா? போலாமா? போப்பா. ஆமா எல்லாம் வசதியா இருக்கு. அந்த ஓரத்துல ஒரு பொந்து இருக்கு, என்னது? ஓ அதா, அதொன்னு இல்லையா? அப்பப்போ ஒரு பாம்பு சும்மா வரும் போவும், ஆனா கடிக்காதியா. எங்க போயிட்டா? ஓ ஆடி மாசம் வித விதப்போம், தை மாசம் கதிர இருப்போம். அடேங்கப்பா, எவ்வளவு விஷயம் தெரியுதா உனக்கு? பெரிய விவசாயவாதியாரே நீ. சரி, நம்ம இடம் வந்தாச்சு, அங்க எங்கேயாவது போய் உட்காரு. இது இங்க உட்காருதா? என்ன விளையாடுறியா நீ? அதுக்கு வேற இடம் இருக்கு, சாயங்காலம் கூட்டிட்டு போறேன். அடடே, சாப்பாடு கீழே உட்காந்துலாமா? உக்கார் தம்பி, இன்னைக்கு இலையில சாப்பிடு, நாளைக்கு உனக்குன்னு ஒரு தட்டு சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். வந்துடாதீங்க. என்னப்பா நல்லா குளிச்சியா? ஒரு மாதிரி குளிச்சிட்டேங்க. சரிம்மா. என்னங்க இது? களி, கேப்ப களி. ஓ இப்படி ஒண்ணு இருக்கும். சாப்பிடு, உடம்புக்கு நல்லது. உடம்பு நல்லது.
அம்மா, இந்த காலையில டிஃபனுக்கு இட்லி தோசை உப்புமா ஒன்றும் செய்ய மாட்டீங்களா? செய்வோமே, தீபாவளிக்கு பொங்கலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை? 2 தடவை. ஓ, 2 தடவை. நீ டவுன்லயே வளர்ந்த புள்ள இல்லையா, அதனால இதனுடைய அருமையெல்லாம் இப்ப உனக்கு தெரியாது. போக போக புரியும். சாப்பிடுப்பா. என்னங்க உப்பு காரம் ஒண்ணும் இல்ல? காரமா? வாழ்காவா? சாப்பிடு. என்னங்க ஒண்ணு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களா? நினைக்க மாட்டேன். இந்த ஊர்லயும் வாரத்துக்கு 7 நாள் தானே? சத்தியமா? பார்ட்னர், நீயும் நானும் பிசினஸ்ல பார்ட்னர். என் தம்பியும் உங்க மகளும் எப்ப லைஃப் பார்ட்னர் ஆறுது? நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போய் 3 மாசம் ஆச்சு, கல்யாணத்துக்கு நாள் குறிக்கவே இல்லையே. அதுகிட்ட கேட்டப்பா, இப்ப என்ன அவசரம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டுமேன்னு சொல்லுது. அது அப்படிதாங்க சொல்லும் குழந்தை. நீங்க பெரியவங்களா பார்த்து கட்டாயப்படுத்தி நல்ல காரியத்தை சீக்கிரம் முடிக்கணும். ஏன் சொல்றேன்னா, வீட்டுல நாளுக்கு நாள் மொட்டைங்க எண்ணிக்கை அதிகமாயிட்டே வருது. திடீர்னு யாராவது வந்துட்டா திருப்பதிக்கு தான் வந்துட்டோம்னு தகைச்சு போய் நிக்கிறாங்க. சரி, நிக்கிறவங்க எல்லாம் லட்டு உண்ட கூட எல்லாம் அதிகமாயிடுச்சுங்களே. ஹாய், குட் மார்னிங் டு எவ்ரிபடி. குட் மார்னிங். என்னப்பா பெரிய டிஸ்கஷன் நடக்குது? எல்லாம் கல்யாண விஷயமா தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் கல்யாண விஷயமா? ஆமாம்மா, வர ஆவணில ஒரு நல்ல நாளா பார்த்து முடிவு பண்ணிடலாம்னு இருக்கிறேன். தாராளமா பாருங்க. மிஸ்டர் சந்திரன், உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம் தானே? சம்மதம் இல்லைன்னா நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிச்சுப்பேனா? ஆமா, திடீர்னு உனக்கே இந்த சந்தேகம்? ஒண்ணும் இல்ல, நான் ஒரு தனி டைப். மத்த இந்தியன் வைஃப்ஸ் மாதிரி முக்காடு போட்டுக்கிட்டு என்னால அடங்கி ஒடுங்கி இருக்க முடியாது. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் நான் கொடுக்குறேன். வாட்? நீ கொடுக்கறியா? அந்த ஃப்ரீடம் என்கிட்ட இருக்கு, அத நீ பறிச்சுக்காம இருந்தா போதும். ஓகே, see you. என்னப்பா ஒரு மாதிரி இருக்க? எல்லாம் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்தா சரியா போயிடும். ஒன்னும் பயப்படாதடா. சுமதி ஒரு குழந்தை மாதிரி, ஆனா கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தி. என் பார்ட்னர்? ஆமா ஆமா, அவங்க அம்மா மாதிரி. பிடிவாதம் மட்டுமா இருக்கு? தம்பி, சத்தமா பேசாதப்பா, அவ காதுல விழுந்துற போது. அதுக்கப்புறமா திரும்பி வந்து கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு போறா. தம்பி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஊன் வழிக்கு அவளை கொண்டு வரணும். அதான் உன் சாமர்த்தியம். இல்ல, அது கஷ்டமா இருந்தா அவங்களுக்கு ஏத்த புருஷனா நீங்க மாறிடுங்க, ஐயா மாதிரி. அப்படிதான் அப்படிதான் தண்ணி அப்படிதான். ஊத்துடா. வெரி குட். அப்படிதான்டா. தண்ணி போடுறா, தண்ணி போடுறா. யோ, வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். கால் மேல கால் போட்டு வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க. காலையில இந்த மாடு குளிப்பாட்டுறதும் வேலைன்னு அப்பா சொல்லிருக்காரு. வா, தண்ணில இறங்கினா வேஸ்ட் நெஞ்சு போகுமா? மடிச்சு வச்சுட்டு வாயா. ஓ, அப்படியா? சரி, சீக்கிரம் வா. டேய் புறா ம். புறா. டா, இந்த மாடு முட்டாத. 2 நாள் பழகுனா தானே சரியா போயிடும். இதான் நாரு, மணலை கரைச்சு நல்லா தேய்க்கணும். என்ன மோந்து பாக்குற? இனிமே பார்க்க மாட்டேன். டேய் டேய். ஆமா, அது மாடு குளிப்பாடுறதுக்கு சோப்பு கிப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையா? இந்த ஊர்ல மனுஷனுக்கே சோப்பு கிடைக்கல, இவர் மாடு தேய்க்க சோப்பு கேக்குறாரு. தேயா கிட்ட வா. வர்ற இரு. அக்கா, இந்த ஆளுக்கு ஒண்ணு சொல்லி கொடுக்கறதுக்குள்ள நம்ம தலை நரைச்சு போகுது. பதற அப்படி அவசரப்பட்டு முடிவு கட்டிடாத. நான் ஒண்ணும் தத்தி இல்ல. ஒரு தடவை சொன்னா போதும், டக்குன்னு புடிச்சுக்குவேன். கட்டிக்கர வாத்தியார. ஆமா, இது எத்தனை லிட்டர் பால் கறக்கும்? யோ, இது காளமாடியா? இருக்கட்டும், என்னப்பா பால் கொடுக்க கூடாதா? காளமாடு கறக்காது. ஏன் 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 ஏன்? ஐயோ. ஓ ஓ ஓ தெரியல. அடேங்கப்பா, தினம் எப்படி கடுமையா எப்படி உழைக்கிறீங்க? இடுப்புல உடைஞ்சு போச்சுப்பா. என்னையா இது? நான் செஞ்ச வேலையில பாதி வேலை கூட நீ செய்யல, அதுக்குள்ளே எப்படி சலிச்சுக்கிறியே? எப்படா? இவங்க எல்லாம் பட்டணத்துல சொகுசா வாழ்ந்து பழகி போனவங்கடா. போ சரியா போயிடும். ரொம்ப பசியா இருக்க. இங்க ஜூஸ் கிஸ்ல ஒண்ணு கிடைக்காதா? அடேங்கப்பா. அதான் வீட்டுல காலங்காத்தால ஒழுங்கா கூழ் குடிக்க சொன்னாங்கல்ல, கேட்டியா? நேரம் கட்ட நேரத்துல ஒண்ணும் கிடைக்காது. அடிச்ச அடியில துண்டெல்லாம் வந்து போச்சு போ. ஆமா, இப்ப மணி என்ன இருக்கும்? உச்சி பொழுதாச்சு, மணி 12 இருக்கும். இன்னும் 1/2 மணி நேரத்துல அம்மா சோறு கொண்டாருவா, சாப்பிடலாம். போய் வேலையை கவனி. ஆமா,
மேல 10 மணி சொல்றியா? அங்க என்ன உங்க அப்பா கடியாரத்தை கட்டி தொங்க விட்டுருக்கான்? சூரியன் தான் எங்களுக்கு கடியாரம். காலங்காத்தால சூரியன் அங்க புறப்படும் போது மணி 5, உச்சிக்கு வரும்போது மணி 12, மலை அடிவாரத்துல மறையும் போது மணி 6. அவ்வளவுதான். ஓ, இப்படி ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் கத்துக்கணும். ஆமாமா, தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு பெரிய கடியாரத்தை மேல கட்டி தொங்க விட்டு இருக்கும் போது நாட்டுல கோடிக்கணக்கான ஜனங்க கையில கட்டிட்டு அலையறாங்களே. மடியனுங்க போ. ஐயோ மிளகா. இதான் சாமியான. என்னடா இது 5 கால் இருக்கு? இது கால் இல்ல, தும்பிக்கை. அது கூட பெருசா இருக்குடா. ஆசீர்வாதம் பண்ண. யோ வாயா, யானை ஆசீர்வாதம் பண்ணா புள்ளியாரே ஆசீர்வாதம் பண்ண மாதிரி. நாம இங்க தான் கூப்பிட்டுக்கிறோம். அண்ணா வணக்கம். தாத்தா பாலு. ஐயோ சுத்த பயந்தா கொலியா இருக்கியே, பக்கத்துல வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. பயமா? எதுக்கா? நமக்கு கராட்டே எல்லாம் தெரியும், தெரியுமா? அப்ப கிட்ட வாயேன். அது தெரியாது. கூட்டிட்டு வா. வாயா, இந்த காசு பிடி. என்னது? ம், காசா? கையில கொடு. இத புடி. ஏன் கையில இல்ல, அது கையில. இங்க கை இருக்கு. இதான் என் கையே. நீயே கொடுத்துட. இப்படி போக மாட்டா, இரு வரேன். ஒண்ணும் செய்யாதியா? என்ன போயா? உனக்கிட்ட போ. ஒண்ணும் செய்யாதியா, பயப்படாத. காசு குடியா? குடு, குடு. ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. குடி. ஆசீர்வாதம் வாங்கிக்கோயா? போதும் போதும். அண்ணா அண்ணா போதும். ஏம்பா ஆளை பார்த்தா வாட்ட சாட்டமா இருக்க, இந்த பயம் பயப்படுறிய? தைரியம் உருவத்துல இல்ல, உள்ளத்துல இருக்கணும். ஹாய். அடட, ஏன் இப்படி அழைச்சிருக்கு யானை? ஏப்பா, இதை விட ஒரு கம்பீரமான யானை வாக்கூடாதா? இது குட்டி யானம்மா, குழந்தை மாதிரி. இனி பெருசாயிடும். பெருசாயிடுமா? ராமியா 200 ரூபாய் கொடு. கணேசா வாங்குடா வாங்குடா, ஐயா கிட்ட வாங்கு. இரு. அம்மாட்ட வாங்கு. அப்படி அழகு, இந்த யானை என்ன மாதிரி எப்படியா? மூளை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. யார் நல்லவங்க கெட்டவங்க உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிருச்சு. என்ன மேன், கிண்டலா? ஆமா. நீ ஏமா கோச்சிக்கிற? அவரு பொதுவா தானே சொன்னாரு. இத பாரியா, இப்போ இந்த யானை என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். இல்ல, எங்க அம்மா குணம் உனக்கு தெரியும், ஜாக்கிரதை. கணேசா, நமக்கு அதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. ஆசீர்வாதம் பண்ணுப்பா. பண்றா அங்கடா. கரெக்ட் நடக்கணும். என்ன பண்ணாலும் பண்ணாதேம்மா, கில்லாடிமா நீ. அம்மா, இத வச்சுதாமா நான் பொழப்பு நடத்துறேன். நான் புள்ள குட்டிக்காரன். ஆனா உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த ஊர் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். ஆனா தயவு செய்து யானைய மட்டும் விலை கேட்காதீங்க. அது எப்படி டேடி முடியும்? அத்தனை பேருக்கு முன்னால இந்த யானை என்ன அவமானப்படுத்துச்சு. இத பாரியா, இந்த லாரி, வேனு, காரு, ஸ்கூட்டர் எல்லாம் ஏன் இங்க நிக்க தெரியுமா? என் பொண்ணு கார்ல போனப்ப அவளை மதிக்காம இதெல்லாம் முந்திட்டு போச்சு. உடனே அங்கேயே விலை கொடுத்து வாங்கி இங்க நிறுத்திட்டேன். இதையெல்லாம் வாங்கி இருக்கும் போது இதை விட்டுருவனாயா? ஐயா, இத வச்சுத்தாயா நான் பொழப்பே நடத்துறேன். இத பாரியா, சொன்னதையே சொல்லிட்டு இருந்த கொண்டே போட்டுருவேன். விலை என்ன சொல்லு? 5 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய்க்கு வாங்கினாங்க. சரி, 10 5 15 வாங்கிக்க. அது யானைக்கு மட்டும் இல்ல, உனக்கு சேர்த்துதான். அது மட்டும் இல்ல டேடி, இவன் வளர்த்த யானை என்ன அவமானப்படுத்ததுனால இவனுக்கும் இவன் யானைக்கும் 3 வேளை சோறு போடக்கூடாது, 1 வேளை தான் சோறு போடணும். அதுவும் உப்பு இல்லாம. ஏய், கவனமா எழுதிக்கடா. ஞாபகம் இருக்குங்க. எது? யானைக்கும் யானைக்காரனுக்கும் 1 வேளை தான் சோறு போடணும், அதுவும் உப்பு இல்லாம. வெரி குட். ரொம்ப திமிர் பிடிச்சவ போல இருக்காளே. போல இருக்கா? பயங்கர திமிர் பிடிச்சவ. மேல எஸ்டேட்ல பாதி இவளுக்கு தான் சொந்தம். வாய பழக்காத. நட. அப்பங்காரன் பெரிய கோடீஸ்வரன். இவளை எதிர்த்துக்கிட்டா என்ன செய்வா தெரியுமா? ஏதோ வச்சுக்கிட்டாவா? ஐயோ, எதிர்த்துக்கிட்டா. ஓ, எடுத்துக்கிட்டா. எதிரிக்கு நிறைய பணம் கொடுத்து வீட்டுல வேலைக்கு சேர்த்துட்டு மொட்டை அடிச்சு அடிமை வேலை செய்ய சொல்லுவா. இப்ப கூட அவ வீட்டுல 7-8 மொட்டைங்க இருக்காங்க. குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் மேடம்.
சாதா ரத்தம் தான், ஆள் விழுங்கும் அதிசயம். பொன்மானை தேடி பாப்பா போட்ட தாப்பாள். பாப்பா போட்ட தாப்பாளா? ஜகஜகா சாமியாரின் சரச சல்லாப்பங்கள். சரசு தொழதொழாவென்று நைட் கவுனை போட்டுக்கொண்டு சாமியார் உறவுக்காக கட்டிலில் காத்து கொண்டிருந்தாள். சாமியார் மெதுவாக எட்டி பார்த்தார். அறையில் யாரு இல்லை என்று தெரிஞ்சதும் சாமியார் சந்தோஷமாக மெதுவாக மெதுவாக உள்ளே நுழைந்தார். சாமியார் மெல்ல மெல்லமா சரசுவிற்கு இடத்துக்கு வந்தார். வந்து என்ன பண்ணார்? சரசு சாமியாரை கண்டதும் சந்தோஷத்துடன் ஏன் இவ்வளவு லேட்டு என்று கேட்டுக்கொண்டே கட்டி அணைத்துக் கொண்டாள். மங்கிற வெளிச்சத்தில் சரசு தேவதையாக தோன்றினாள். அது சரியே சாமியார் ஏற்று பண்ணிக்கிறான். சாமியார் அவளை கட்டி அணைத்து முகத்தோட முகம் இணைத்து இச்சு இச்சுன்னு சாமியார் அவளை கட்டி அணைத்து முகத்தோட முகம் இணைத்து இச்சு இச்சுன்னு முத்தம் கொடுத்தவாறே அவளை கட்டிலில் தள்ளினார். என்னையா கதவுல இருக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தேனே ஞாபகம் இருக்கா? என்ன பத்தி உனக்கு தெரியாது. சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல படிக்கிறப்ப எனக்கு என்ன பேர் தெரியுமா? அறவே மன்னன் பேரு. அப்படியா? இப்ப எப்படி இருக்கிறேன்னு பாரு. நீங்களே இறங்க இறங்க. சுறுசுறுப்பா நம்ம கூட அரைச்சு வந்துட்ட. பரவாயில்லையா, நீ சீக்கிரத்துல எல்லா வேலையும் கத்துக்கிட்ட. என்னது நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பதிலே பேச மாட்டேன்ற. எங்க போயிட்ட? எங்க ஆளை காணோம்? யோ என்னையா பண்ணிட்டு இருக்க? என்ன இதெல்லாம்? அதெல்லாம் சரியா இருக்குமா? அறுத்துட்டு இருக்க பாத்தியா? ஒரு நெல் கூட சிந்தாம அறுத்துருக்க. இப்படி அறுத்தா பொழுது விடிஞ்சிரும். இது பாரு, இப்படி அறுக்கணும். நெல்லெல்லாம் சிந்து போயிடும். உங்க அப்பா ஒரு சொத்தாப்போ எங்க அப்பா ஒரு சொத்து தானே போகும். பரவாயில்லையா? பரவாயில்ல. இது அப்போ சொல்லிட கூடாது. இப்ப பாரு. கூடாதியா? அழகி அழகி இங்க வாமா. இத வந்துட்டேங்க. இந்தா உன் பேர் என்ன? அழகியா? என்னதானே கூப்பிட்டாங்க. இந்த ஊர்ல யார கூப்பிடுறாங்களோ எது கூப்பிடுறாங்களோ ஒண்ணும் புரியலமா. மண்டையெல்லாம் குழம்பி போயிருக்கு. சரி சரி, இத புடி, பால கறந்துரு. இது நான் பால் கறக்குறதா? இத கறக்குறது கிழக்கிறது நமக்கு தெரியாது. விளையாடுறியா? அதான் எனக்கு பாத்துட்டு இருக்கேன்ல, ஒண்ணு தனித்தனி சொல்லி தரணுமா? நான் எப்படி கறக்கணும் அப்படியே கறந்துரு.
கோமாதா எங்கள் குலமாதா ஐயோ என்ன ஆச்சு? எந்திரி, எந்திரி. ஒண்ணும் இல்ல, சும்மா ஜாலியா தள்ளி விட்டுடுச்சு. இங்க விழுந்து கிடக்குற எனக்கு தெரியாதா? அடி பலமா பட்டுடுச்சா? கொஞ்சம் பலமா தான். இப்ப ரொம்ப வலிக்குதா? அக்கா என்னடா? நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்காரு, அவரை எப்படி கூப்பிடுறது? மாமான்னு கூப்பிட்டா? ஏன் அண்ணன் கூப்பிட்டா நல்லா இருக்காதோ? இது பாரு, அதிக பிரச்சனை பேசின அரை விழும். ஏன் உனக்கு எவ்வளவு கோபம் வருது? நானும் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். அவர் வந்ததுல இருந்து உன் போக்கே சரியில்லை. என்ன மனவடிகள்ட்ட? நான் எப்பவும் போல் தான் இருக்கேன். எனக்கு என்னமோ தோணுது, அவரை அண்ணான்னு கூப்பிடுறது தான் நல்லது. டேடே, எனக்காக ஒரு மாமான்னு கூப்பிட. நீ ஏதோ சொல்ற. சரி, மாமான்னு கூப்பிடுற. எங்க மாமான்னு கூப்பிடு. மாமா. இன்னொரு வாட்டி மாமா. ஒண்ணாம் மாசம் ஒரு மழை விட்டு, ரெண்டாம் மாசம் இருமழை விட்டு, மூணிலும் நாலிலும் பக்குவமாகி, அஞ்சாம் மாசம் கதிர்மணி பொங்கி, ஆறாம் மாசம் அறுத்தே அடிக்க, பொலிக்கு 5000 கலமானதே. பெரியசாமி, ஐயா, வார கூலி எல்லாரும் எடுத்துங்க. வர்றோமுங்க. பாலு, இந்த வார கூலி உனக்கு. கூலியா? எனக்கா? ஆமாப்பா, செய்யற வேலை கூலி வாங்கிக்க வேணாமா? அதான் உங்க வீட்டுல தங்க வச்சு சோறு போடுறீங்களே. பாலு, எல்லாருக்கும் நான் வாரம் 50 ரூபாய் கூலி கொடுக்கறேன். ஆனா உனக்கு மட்டும் 25 தான் கொடுக்கறேன். ஏன் தெரியுமா? நீ இங்கேயே தங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால 25 ரூபாய் பிடிச்சுக்கிறேன். இதை மத்த செலவு வச்சுக்கோ. கையில பணம் இருக்குன்னு கண்டபடி செலவு பண்ணிடாத. பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லப்பா, அதை கட்டி காப்பாத்தணும். அதான் கட்டிக்காரத்தணும். வச்சுக்கோ. என்னப்பா அப்படி பாக்குற? பணத்தையே நீ பார்த்தது இல்லையா? ஆமாங்க, இந்த மாதிரி படத்தை நான் இப்பதான் பாக்குறேன். ராமையா, இதுதானா நீ சொன்ன டூரிங் சினிமா தியேட்டர்? ஆமாம்மா. நான் பழைய படமே பார்த்ததே இல்லையே, இப்ப பார்க்கலாமா? ஐயோ, மணி 4 ஆயிடுச்சே. மேட்னி ஷோ பாதிக்கு மேல ஓடி இருக்குமே. அதனால என்னையா, நீ போய் நான் வந்திருக்கேன்னு சொல்லி படத்தை முதல்ல இருந்து போட சொல்லு. என்னடா இது ரொம்ப போச்சு. காக்காட்டி விடுவா போறீங்க, கேட்டு பாப்போம். அது எப்படியே படத்தை பாடம் நிறுத்த முடியும்? வேணா 6:30 மணிக்கு வாங்க, அடுத்த ஆட்டம் பார்க்கலாம். யோ, அந்த பொண்ணு குணம் உனக்கு தெரியுமில்ல? ஏன் தெரியாது? என் சித்தப்பம்மா வந்தா மொட்டை அடிச்சுட்டு அந்த பொண்ணு வீட்டு வாசல்ல நிக்கிறானே. தெரியுது இல்ல? ஓடிக்கிட்டு இருக்கிற படத்தை நிப்பாட்டிட்டு முதல்ல இருந்து போட்டுரு. இன்னைக்கு நீ முடியாதுன்னு சொன்ன, ஒழிஞ்ச. உள்ள படம் பாக்குற ஜனங்களுக்கு நான் என்னையா பதில் சொல்லுது? ஆளுக்கு 20 ரூபாய் தரேன். நாளைக்கு வந்து பாத்துங்கடா. நான் ஓடிட மாட்டானுங்களா? நீ போய் படத்தை நிப்பாட்டு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். டப்பும். மன்னிச்சிடுங்க, நாளைக்கு 2 படமா பார்க்கலாம். அப்பாடி, எல்லாரும் போயிட்டாங்க. அம்மா, நீங்க உள்ள போங்க. ஏன் படம் பாதியில நிறுத்த? நீ ஒருத்தன் பாக்கியா?
இந்த 20 ரூபா வாங்கிக்கிட்டு கேட்கறதுக்கு பதில் சொல்லையா? படம் ஏன் பாதியில நிறுத்திட்ட? எங்க அம்மா முதல்ல இருந்து படம் பார்க்கணும்னு சொன்னாங்க. 20க்கு 30 ரூபாய் வாங்கிட்டு போவியா? நீ கவனியா? மேனேஜர் டிக்கெட் வாங்கிருக்கோம் தெரியும்ல, போலீஸ் தெரியும்ல, கேஸ் தெரியும்ல, என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் ஆக்ட் தெரியும்ல, காம்பவுண்ட் டாக்ஸ் தெரியும்ல. அட உனக்கு இதெல்லாம் கூட தெரியுமா? கண்ணா வேணும்னு படத்தை நீ முதல்ல இருந்தே பாரு. முடியாதியா? நான் பார்த்த இடத்துல இருந்து பார்த்தாதான் படமே புரியும். மரியாதையா விட்ட இடத்துல இருந்து படம் போட சொல்லு. கண்ணா கண்ணா தயவுசெய்து வம்பு பண்ணாத. நாளைக்கு வா, உனக்கு போக்கிரி ராஜா படமே போட்டு காட்டுறேன். போக்கிரி ராஜா எனக்கு யோ இத பாரியா, என்கிட்ட வீண் வம்பு வச்சுக்காத. நான் யார் தெரியும்ல? நீ அல்லி ராணியா இருந்தாலும் எனக்கு என்ன? என்னடா சொன்ன? ஏய் ஆடா உடானா பல்லெல்லாம் கழட்டிடும். உன்ன உன்ன என்ன 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 பண்ற? என்ன பண்ற? கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிக்கிறேன். சதா போடு. டி ஆமா. என்ன டி? ஆமா டி. உன்ன பாத்துக்கறேன். வாயா. யோ நீ க்ளோஸ். இப்போ நீ என்ன பண்ற? நாம பார்த்த இடத்துல இருந்து படம் போடுற. என்ன சொல்ற? வாடா சடுகுடு விளையாடிக்கிட்ட படம் பாப்போம். என் பொண்ணு ஆசைப்பட்டு ஆற்றால் ஒரு பழைய படத்தை முழுசா பார்க்க முடியலனா அந்த தியேட்டர் இந்த ஊர்ல இருக்கலாமடா? ஐயா, தியேட்டர் முதலாளே வர சொல்லிருக்கேன். நீங்க இப்படி பேசுவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இடத்தோட சேர்த்து மொத்த மதிப்பு 3 லட்சம் ரூபாய் ஆகும். என்னடா பெரிய 3 லட்சம்? லட்சம் ரூபாய் ஜாஸ்தியாலும் சரி, விலைக்கு வாங்கி பூட்டி போடுறா. அது மட்டும் பத்தாதுப்பா. அந்த தியேட்டர்ல ஒரே ஒரு ஆளுதான் என்ன மதிக்காம பேசினவன். அவரையும் அவமானப்படுத்தணும், அதிகப்படுத்தணும். அது யாரா அவன்? பேர் பாலு, கங்காதரன் கிட்ட கூலி வேலை செய்யறவன். ஒரு கூலிக்கார பயலுக்கு அவ்வளவு திமிரா இருந்துச்சே? அது மட்டும் இல்லப்பா, என்ன பார்த்து சரிதா போடின்ட்டாப்பா. அப்படியா சொன்னா? அது மட்டும் தான் உங்க காதுல விழுந்துச்சு. என் காதுல என்னென்னமோ விழுந்துச்சு. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மா வாடா வந்த? சும்மா வருவனா? விவரம் விசாரிச்சுக்கிட்டு தான் வந்தேன். வாரம் 25 ரூபாய் கூலிக்கு வேலை செய்யறவன் தானே. நீங்க சரின்னு சொன்னா இப்ப அவனை நம்ம மொட்டாடி மிகில் லிஸ்ட்ல சேர்த்துறேன். உடனே சேர்த்துடு. அவன் என் பூட்ஸ துடைக்கணும், என் சேலையை துவைக்கணும், நான் சாப்பிட்ட எச்ச பிளேட்ட கழுவணும். பாலு, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் தான். வாயா தண்ணி பாம்பு. யோ, இனிமே இப்படி நீ மரமெல்லாம் வச்சு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லையா? ஆடு நினைதன்னு ஓனாயில ஏன் கவலைப்படுது? இதோ பாரு, நீ ஓனாலும் சரி நாயினாலும் சரி, உனக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பம் ஆயிடுச்சு. அது கிடக்கட்டும், வந்த விஷயத்த சொல்லு. பாலு, இத கொடுத்துருப்பா, எங்கேயாவது பற்ற போகுது. பாலு, நீ அன்னைக்கு சினிமா தியேட்டர்ல எங்க சின்னம்மா அவமானப்படுத்துறல, அன்னைக்கு பிறந்ததே அவனுக்கு நல்ல காலம். ஓஹோ, நான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாளா? மன்னிச்சுட்டேன்னு சொல்லு. அது இல்லப்பா, உனக்கு 3 வேளை கறிகள் சோறும் போட்டு மாசம் 500 ரூபாய் சம்பளம் தரணிட்டாங்க. எதுக்கு? அவமானப்படுத்தினதுக்கா? அட அது இல்லையா, எங்க அம்மாவை அவமானப்படுத்துறவங்களுக்கு உடனே அதிக சம்பளம் போட்டு வீட்டுல அடிமை வேலைக்கு வச்சுக்கிறது எங்க அம்மாவோட வழக்கம். ஆனா வேலை ஒண்ணும் பிரமாதம் இல்ல. புல்லு வெட்டுறது, செடிக்கு தண்ணி ஊத்துறது, அம்மா வெளியில வரும்போது போகும்போது குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்றது, அவ்வளவுதான். நீ என்ன நினைச்ச? சேலையை துவைக்கிறது, சாப்பிட்ட பிளேட்டை கழுவுறதுன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. விசித்திரமா இருக்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், தலையை மாத்திரம் மொட்டை அடிச்சுக்கணும். மேல சட்டை போடக்கூடாது. நாங்க தர லுங்கிய மட்டும் கட்டிக்கணும். ஏற்கனவே இந்த மாதிரி எங்க வீட்டுல 7 பேர் இருக்காங்க. ஓ, இப்படி ஒண்ணு இருக்கோ? ஒண்ணு செய், உங்க அம்மாவை தலைய மொட்டை அடிச்சுக்க சொல்லு. மேல ஒண்ணும் போடாம ஒரு லுங்கிய மட்டும் கட்டிக்க சொல்லு. என்கிட்ட வந்து வேலை செய்ய சொல்லு. மாசம் 2000 ரூபாய் சம்பளம் தர்றேன். போக 4 வேளை கறியும் சோறும் போடுறேன்னு சொல்லு. நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. உங்க அம்மாவை மொட்டை அடிச்சுக்கிட்டு சட்டை இல்லாம வர சொல்லு. மாசம் 2000 ரூபாய் சம்பளம் நான் தரேன்னு சொன்னாமா? அப்படியா சொன்னா ராஸ்கல்? அவனை ஆள விட்டு அடிச்சு உண்டுலன்னு பண்றேன். இல்லப்பா, அவனை நானே பழி வாங்குறேன். அப்பதான் என் மனசு ஆறும். தயவு செஞ்சதுல யாரும் தலையிடாதீங்க. அடே எங்க அப்பா, என்ன வெயில்டா, என்ன வெயில்டா. மாமோய், என்னடா? இந்த உலகத்திலேயே பெரிய மிருகம் எது? யானை. இன்னொரு பெரிய மிருகம்? ஒட்டகம். அதுதான் கிடையாது. வேற என்ன? இன்னொரு யானை. பசிச்ச நேரத்துல அறுக்கிறான். இன்னொரு ஆணையா? இந்த விடி. உழைச்சு ஓய்வெடுக்கணும், பசிச்சு சாப்பிடணும் சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் இப்பதான் புரியுது. வேகாத வேலை வேலை செஞ்சு வெறும் சாதத்துல உப்பு போட்டு சாப்பிட்டா கூட அமிர்தமா இருக்கும் ஐயா. தெரியுது தெரியுது.
சாப்பிடுற சாப்பாட்டுல மண்ணு போட்டு போறாளே உருப்படுவாளே இவ? இருக்கட்டும், நான் கவனிச்சுக்கிறேன். என்ன ரெடியா? என்னடா ரெடியா? வந்தா சொல்ற. என்ன அடிக்க இவ்வளவு லேட்டு? வருவா வருவா. எப்போ? வருது வருது. என்னையா கலாட்டா பண்றீங்க? நான் யார் தெரியுமா? எங்க அப்பா கிட்ட சொல்லி உங்க அத்தனை பேரையும் என்ன பண்ற பாரு. கிழிச்ச சரதா போடு. உன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்துருப்போம் நம்ம, இல்லடா? அம்மாய் நீ மட்டும் சரின்னு சொல்லு, உண்டு இல்லன்னு பண்ணிட்டு வர. வேண்டவதே உருவதே சின்ன பொண்ணு கிட்டாடி காதல விழுந்ததா? மரியாதையா போயிடு. நீ யாரு என்ன ஓட சொல்றதுக்கு? நான் இங்கதான் நிப்பேன். நான் இங்க வந்தா நல்லா இருக்காது. என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவ? நான் ஒண்ணும் பயப்படல. ஒண்ணும் பயப்படல. புலி வருது. சார், இது உங்க இடம். இங்க சர்வே பண்ணி பார்த்ததுல கரும்பால கட்டுறதுக்கு இந்த இடம் சரி வராது. மலைப்பாங்கான இடம் வேற. அதை விட இங்க கிழக்க இந்த வீடுகள்லாம் கட்டியிருக்கே, இந்த இடம் அருமையான இடம். எல்லாம் சரி இன்ஜினியர் சார், அது நமக்கு சொந்தமான இடம் இல்லையா? இன்ஜினியர் சார், அந்த இடத்துல 20-30 குடும்பம் வீடு கட்டி இருக்காங்களே. எல்லாரும் அரை கிரவுண்ட் 1 கிரவுண்ட் தானே வீடு கட்டி இருக்காங்க. 5-10 விட்டு எறிஞ்சா மொத்தமா வளைச்சிடலாம். எல்லாரையும் வளைச்சிட முடியுமாயா? அதுலயும் அந்த மிலிட்டரிக்கார கங்கால இருக்கானே, சரியான வம்பு பிடிச்சவையா. இன்ஜினியர் சொல்ற இடத்துல நாம ஃபேக்டரியை கட்டினா நமக்கு 40 லட்சம் ரூபாய் மிச்சம். அதுவும் இல்லாம பக்கத்துல ஆறு ஓடுது, ரயில்வே ஸ்டேஷன் வேற இருக்குது. நமக்கு போக்குவரத்து செலவு மிச்சம். 1க்கு 2 மடங்கா பணம் தரதா சொல்லி அங்க இருக்கிற 20-30 குடும்பங்களை நாம எப்படியா சரி கட்டிடலாம். இப்போ நீங்க சரின்னு சொல்லுங்க பார்ட்னர். அப்படியா சொல்ற? சரி பேசுவோம். கங்காதரன், இந்த இடத்துல மில் கட்டினா இந்த ஊருக்கே நல்லது. இந்த இடம் தான் மில் கட்டுறதுக்கு சரியான இடம்னு எங்க இன்ஜினியர் சொல்றார். என்ன பார்ட்னர்? ஆமா, அதுக்காக பரம்பரையா இருக்கிற இடத்தை விட்டுட்டு வேற எங்கேயா போக சொல்றீங்க? அட என்னையா சுத்த புரியாத ஆளா இருக்கிறீங்க? நாங்க என்ன சும்மாவா கேக்குறோம்? இந்த வீட்டுக்கு என்ன மதிப்போ அத கிரயமா ஒரே தவணையில கொடுத்துறோம். அதுவும் பத்தலனா இதுக்கு சமமான இடத்தை எங்க எஸ்டேட்ல சும்மாவே கொடுக்கிறோம். அதுவும் பத்தல, மேற்கொண்டு பணம் வேணா கொடுக்கிறோம். என்னடா தம்பி? என்னங்க? உட்கார். அவருக்கு தெரியும். சரிங்க, பெரியவங்க பேசுறல்ல, அவங்க சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு. பட்டால தர அட சும்மா இருங்க. இவங்க கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நாம நம்ம இடத்தை காலி பண்ணணுமா? இவங்க குடுக்கறேன்னு சொல்ற இடம் எங்க இருக்கு தெரியுமா? மலை மேல இருக்கு. அது மட்டும் இல்ல, பாதுகாப்பு கிடையாது. அட ஒரு பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் போகணும்னா எவ்வளவு தூரம்? ஒரு தண்ணி எடுக்கணும், வாய்க்காலுக்கு போகணும், விவசாயம் பண்ணணும்னா நம்ம எவ்வளவு தூரம் நடக்கணும்? அட அதை விடுங்கயா. நம்ம வீட்டு பொண்டு பிள்ளைங்க தனியா அவ்வளவு தூரம் போயிட்டு வர முடியுமா? கவனியா ரெட்டியாரே, பட்டாளத்தார் சொல்றதான் சரி. இவ்வளவு சௌரியமான இடத்தை விட்டுட்டு அது காட்டுக்குள்ள போய் எவங்க இருப்ப? நான் மரியாதையா கேட்கிறேன். 1க்கு 2 பணம் வேணும்னாலும் வாங்கிக்கங்க. எங்களை எடுத்து நீங்க இந்த ஊர்ல வாழ்ந்துட முடியுமா என்ன? கோவப்படாத ராஜதுரை. அவங்களும் கொஞ்சம் யோசிக்கட்டும். நமக்கு அரசாங்கத்திலையும் போலீஸ்லயும் இருக்கிற செல்வாக்கு அவங்களுக்கு தெரியாதா என்ன? பெரிய மனுஷங்களாச்சேன்னு மரியாதை கொடுத்து பேசுனா மிரட்டுறீங்களா? உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த வீட்டை வைக்க முடியாது. அப்ப முடிவே அதானா? ஆமா, முடிவே அதுதான். போங்க வெளியே, போங்க வெளியே. ஏண்டா அழுகுன தக்காளி நீங்க முதலாளி அம்மாவை கிண்டல் பண்ணியாம? 1/2 கிலோ புளி ஆக்கிரம் பாரு. ஒன்ன அழுகுன தக்காளின்னு எங்க அம்மா பத்தி சொன்னியா? இப்போ மூஞ்சி அழுகுன தக்காளி ஆப்போது பாரு. மொட்டத்தில் அடிமைகளா, உங்க வீரத்தை என்கிட்ட வச்சுக்காதீங்க. அந்த திமிர் பிடிச்ச பொண்ணுக்காக நீங்க அடிபட்டு சாவாதீங்கடா. போங்கடா.
இந்தாங்கம்மா. உனக்கு எவ்வளவு திமிர இருந்தா ஆளை விட்டு அடிக்க வச்சு குதிரையில கட்டி எடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வருவேன். அன்னைக்கு நீ எங்களை தள்ளி விட்ட, பதிலுக்கு நாங்க உன்னை தள்ளி விட்டோம். அத்தோட விட்டுட வேண்டியதுதானே. நீ விரிச்ச வலையில நீயே வந்து மாட்டிக்கிட்டே பாத்தியா? இங்க ஒரு ஈ காக்கா கூட இல்ல, ஏன் கேட்க நாதி இல்ல. என்ன ஒண்ணு செஞ்சிடாதயா. நான் என்னமோ ஆத்திரத்துல தெரியாம இப்படி பண்ணிட்டேன். கைத்துல கட்டி என்ன இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்திய, என் உடம்புல எவ்வளவு அடிபட்டு இருக்கும். கட்டு அவுக்க முடியாம நான் எவ்வளவு தூரம் ஓடி வரலடே. உன்னை கட்டி பிடிக்கிறதுக்காகத்தான் இடம் தேடி இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கு. இது எப்படி இருக்கு? நான் ஒரு பொம்பளை பிள்ளையா? ஓ, இப்படி ஒண்ணு இருக்கோ? ஆமாயா. ஏதாவது ஏழபடமா பண்ணிடாதயா ப்ளீஸ். நெருப்போட விளையாடுறதுக்கு முன்னாலே அத பத்தி நீ கொஞ்சம் யோசிச்சு பாத்துருக்க. இப்ப நீ என்ன பண்ற? எந்த கையால என்ன கட்டி எடுத்துட்டு வந்தியோ அதே கையால என்ன கட்டி அணைச்சுக்கிறேன். என்ன விட்டுடியா? உன் காலை பிடிக்கிறேன். நான் பண்ண தப்புக்கு வேற எந்த தண்டனை வேணும்னாலும் கொடு. ஆனா எனக்கு எடுத்துடாதயா. என் வாழ்க்கை நாசமா போயிடும் ப்ளீஸ். அப்படிங்கிற தனியா மாட்டுக்கிட்ட உன்கிட்ட என் வீரத்தை காட்ட நான் விரும்பல. பொழைச்சு போ. இனிமே என்கிட்ட இந்த மாதிரி விளையாடின உன் வீட்டுக்குள்ளேயே பூந்து உன்னை என்னால என்ன வேணும்னாலும் செய்ய முடியும். ஞாபகம் இருக்கட்டும். புரிஞ்சதா? புரிஞ்சது. என்னடா முறைக்கிற? நீ சரியான ஆம்பளையா இருந்தா என் வீட்டு வாசப்படி தாண்டி வந்து என்ன தொடு பார்க்கலாம். என்கிட்ட சவால் விடுற வரேன். நாளைக்கே வரேன். கதவை திறந்து வச்சுக்கோ. வருவேன். வா பார்க்கலாம். நல்ல வேளை சந்தர்ப்பம் பார்த்து கெஞ்சுற மாதிரி கெஞ்சி தப்பிச்சு வந்துட்டேன். இல்லன்னா என் மானமே போயிருக்கும்பா. அன்னைக்கே நான் அவனை அடிச்சு கொன்னுறேன்னு சொன்னேன். கேட்டியா? நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்ப என்னாச்சு? முதலாளி, எனக்கு ஒரு ஐடியா. நம்ம சின்னம்மாவை அந்த பையன் பாலு கற்பழிச்சதா போலீஸ்ல புகார் கொடுப்போம். அவன் கற்பழிச்சதை நானே பார்த்ததா சாட்சி சொல்றேன். புது சட்டப்படி கற்பழிச்ச குற்றத்துக்காக 10 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க. அவனை ஒரேடியா ஒழிச்சிடலாம். எப்படி? அடிச்சு வாய மூடுறா. என் பொண்ணோட வாழ்க்கை என்னடா ஆகுறது? அதுக்கப்புறமா அவளை யாரா கல்யாணம் பண்ணிக்குவான்? கெட்டு போகாமலே கெட்டு போயிட்டான்னு சொன்னா அவனுக்கு 10 வருஷம் தான்டா தண்டனை. என் பொண்ணு வாழ்க்கையை கெட்டு போயிடுமேடா. சே, பாத்தீங்களா, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. கண்ட மாதிரி பேசிக்கிட்டு நேரத்தை வீணாக்காதீங்க. நடக்க வேண்டியதை பாருங்க. அவன் சவால் விட்ட மாதிரி ஒருவேளை இங்கேயே வந்துட்டான்னா அது அவ்வளவு சுலபமாமா? அப்படியே வந்தாலும் உள்ள நுழைஞ்சிட முடியுமா? அவனை சமாதி கட்டிட மாட்டேன். நம்ம மொட்டைகளை நம்பி புண்ணியம் இல்லப்பா. அவன் ஏற்கனவே எல்லாரையும் பந்தாடிட்டான்.
நீ அதெல்லாம் கவலைப்படாதமா. நான் ராஜதுரைகிட்ட சொல்லி எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்றேன். டேய், ராஜதுரைக்கு போன் பண்ணு. என்ன பாட்டர் நீ புரியாத ஆளா இருக்கியே? இத்தனை காவலையும் மீறி அந்த கூலிக்கார போய் வீட்டுக்குள்ள வந்துருவானா? ஏதோ கோவத்துல கத்திருப்பான். சரி சரி, போர்ட் மீட்டிங் நேரமாச்சு, கிளம்பு போலாம். முரட்டு பயிலா இருப்பான் போல இருக்கு. ஒருவேளை நாம இல்லாதப்ப இங்க வந்துட்டான்னா? வந்தா கைய கால ஒடிச்சு போட காவலுக்கு யாட்லையும் சேர்த்து வச்சிருக்கேன். கவலைப்படாத தீபக். எஸ் பாஸ். ஜாக்கிரதை. கவலைப்படாம போயிட்டு வாங்க. நில்றா. எங்க இருக்காடி உங்க ராணி? என்னடி பாக்குற? இந்த கூலிக்கார பையன் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு யோசிக்கிறியா? வேலை பார்க்கத்தா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பெட்ரூம் வரைக்கும் வருவேன்? ஐயோ ஐயோ, பொட்டக்குழி ரொம்ப கத்தக்கூடாதுமா. இது வரைக்கும் நீ என்ன எவ்வளவு தடவை அவமானப்படுத்திருப்ப. அதுக்கெல்லாம் மொத்தமா கணக்கு பண்ணி இன்னைக்கு வாயை திறந்து கணக்கை கொடுத்துட்டேன்னா இனிமே நீ வாயை மூடிட்டு இருப்பே இல்ல? இத பாரு, இப்படி எல்லாம் பேசி என்ன பயமுறுத்த பாக்குறியா? பயமா உனக்கா? ஓ, இப்படி ஒண்ணு இருக்கோ? இப்ப எனக்கு இங்க என்னமாவது நடந்துட்டா உன்னை சும்மா விட்டுருவோம் நினைக்கிறியா? உன்னை இந்த உலகத்திலேயே இல்லாம பண்ணிடுவோம், ஜாக்கிரதை. அது நாளைக்கு. இன்னைக்கு நடந்தது தானே. ஆமா, நேத்து நீ என்ன சொல்லிட்டு வந்த? என் வீட்டுக்குள்ள வர முடியுமான்னு கேட்டே இல்ல? தா பாரு, வந்துட்ட. என்ன தொழ முடியுமான்னு கேட்டே இல்ல? இந்த பாலு மனசு வச்ச எதையுமே பக்குவமா பண்ணி முடிச்சிடுவா.
உன்னை தொடறது மட்டும் இல்லடி, உன்னை ஐயா, அவனை எங்கடா கட்டி போட்டிருக்காங்க? வாசல்ல இருக்கிற மரத்துல கட்டி போட்டிருக்காங்க. பார்ட்னர், வீட்டுக்குள்ள புகுந்து காலித்தனம் பண்ண அந்த காலிப்பாயில இன்னைக்கு ஒரேடியா காலி பண்ணணும். இல்ல, ஒரே வெட்டுல 2 துண்டாக்கணும். வாங்க பாட்னர். டேய், இவனை அடிச்சு கொல்லுங்கடா. நில்லு. நடந்த விஷயம் எல்லாம் எனக்கும் தெரியும். இவன் செஞ்ச தப்புக்காகத்தான் நான் இவனை இங்க கட்டி வச்சிருக்கிறேன். இவனுக்கு நான் தண்டனை கொடுத்துட்டேன். உங்க பொண்ணு பண்ண தப்புக்கு நீங்க தண்டனை கொடுங்க. ஏயா, ஒரு பெரிய இடத்து பொண்ணை கட்டி பிடிச்சு காலித்தனம் பண்ணதுக்கு இப்படி கட்டி வச்சா போதுமா? என்ன நாடகம் ஆடுறீங்க? எட்ரா சவுக்க. நான் 35 வருஷம் மிலிட்டரியில சர்வீஸ் பண்ண ஒழுக்கத்தை பத்தியும் ஒழுக்கம் தவறுனா கொடுக்கிற தண்டனையை பத்தியும் உங்களை விட அதிகமாவே எனக்கு தெரியும். இவன் செஞ்சது தப்புதான். ஏன் செஞ்சா? ஒரு ஆம்பளை பையனை கேவலம் ஒரு பொண்ணு 10 ஆட்களோட போய் அடிச்சு கட்டி போட்டு காடு மேடெல்லாம் இழுத்தா எவருக்கு ரோஷம் வராது? பதிலுக்கு பதில் உங்க பொண்ணை வெட்டி போட்டிருந்தா கூட நான் இவனுக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்க மாட்டேன். முறை தவறுத ஒரே காரணத்துக்காகத்தான் இவனுக்கு இந்த தண்டனை. இதுக்கு மேல என் தண்டனை கொடுக்க விரும்புனா இந்தம்மா, நல்லா யோசிச்சு பாரு. நீ செஞ்சது தப்பே இல்ல, இவன் செஞ்சதுதான் தப்புன்னு நீ நினைச்சா இந்த சவுக்கார உன் கை வலிக்கிற வரைக்கும் அவன் அடி. இந்தா. இந்தம்மா, இந்த சவுக்காலிய இவனை நான் நாராக்குறி. என்ன சுமதி யோசனை பண்ற? வாங்கிக்க. இன்னைக்கு இவன் இங்க இருந்து உயிரோட போக கூடாது. ஞாபகம் வச்சுக்க. நீ செஞ்ச தப்புக்கு அவங்க தண்டனை கொடுக்கலன்னாலும் நீ தண்டனை அனுபவிக்கிறதா நியாயம். பொழுது சாயற வரைக்கும் அப்படியே இருக்கணும். பச்சை தண்ணி கூட குடிக்கூடாது. என்ன? ஏன் இந்த ஆளை மிலிட்டரியில விட்டாங்களோ தெரியல. நான் அப்பவே சொன்னேன்னு கேட்டியா? ஒழுங்கா தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டு லுங்கிய கட்டிக்கிட்டு இருந்தா உனக்கு இந்த கதி வந்திருக்குமா? சொன்னேன், கேட்கல. அனுபவி. தண்ணி பாம்பு அந்த சுமுத்தியோட எப்பவும் சுத்துக்கிட்டு இருக்குமா இன்னொரு குட்டி பாம்பு. அது நீதானே டாவடிச்சிட்டு இருக்க. ஆமா, அதுக்கு என்ன போ? அதையும் சேர்த்து தூக்கிட்டு போடுவேன். நீ செஞ்சாலும் செய்வே. நமக்கு இருக்கு வம்பு. நான் வர்றேன்பா. சாப்பிடுவாங்கம்மா, சாப்பிடுவாங்கம்மா. பசி இல்ல, காலையிலும் சாப்பிடல, இப்பவும் சாப்பிடல. அப்படின்னா உடம்புக்கு என்ன? ஒண்ணு இல்ல. என்ன தொந்தரவு பண்ணாம போய் தொலை. எதை நினைச்சு கத்துன? மோகினி நெஞ்சு கத்துட்டேன். என்னையா இது அக்கிரமம்?
அந்த திமி பிடிச்ச கதை பண்ண தப்புக்கு அப்பா உன்னை சோறுதான் இல்லாம கட்டி போட்டாரே. ஏய்யா, கொஞ்சம் மோர் சோறு கரைச்சு கொண்டாந்துருக்கேன், கொஞ்சம் சாப்பிடியா? நான் இந்த கட்டுப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறியா? இத பாரு, எப்பவும் ஒத்துக்க, சும்மா ஒரு மரியாதைக்கு தான். உங்க அப்பா சொல்றதுக்கு நியாயம் இருக்கு அழகி. நான் அந்த பொண்ணை தண்டிச்சது தப்பு இல்ல, தண்டிச்ச முறைதான் தப்பு. அதுக்கு இந்த தண்டனை தேவைதான். ஆமாயா, நீ அவளுக்கு முத்தம் கொடுத்துட்டான்னு கேட்டதும் எனக்கு ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. கோவம் வந்தா நான் வர கொடுக்கக்கூடிய தானே, அதை விட்டுட்டு என்னென்னோ பண்ணிட்டு வந்திருக்கிய. உனக்கு ஒரு ஆளே கிடைக்காத மாதிரி. ஏதோ ஒரு வேகம், அவ திமிர அடுக்கணும்னு தோணிச்சு. எனக்கு தெரியாம இந்த காரியம் செஞ்சுட்டேன். நீயே சொல்ல அழகி, நான் செஞ்ச தப்பு தானே? தப்புன்னு சொல்ல முடியாது, அதுக்காக நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத. யோ, கொஞ்சம் மோராவது குடியா. எனக்கு வேண்டிய எடுத்துட்டு போயிடு. தாகமா இல்ல? தாகமா தான் இருக்கு, ஆனா அதுலயும் ஒரு சுகம் இருக்கு. இது வரைக்கும் நான் அனுபவிச்சதில்லை, இப்ப அனுபவிக்கிறேன். நீ போயிடு. பொழுதோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துரு, சூட ஆக்கி வச்சிருக்கேன், வரேன். ஆமா புடுங்க. பொம்பளையாவ ராட்சசி, பேய், பிசாசு, மூதேவி. அப்படிதான் திட்டக்கூடாது. அவளும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு தானே. பின்ன அவ செஞ்ச காரியத்துக்கு கொஞ்சம் வாங்களோ. அவளை 3 நாளைக்கு மொட்டை வெயில பொட்ட காட்ட கட்டி போனையா? ஐயோ ஐயோ, பூ மாறி மேனிமா பொசுங்கி போயிடும். இத பாரு, அவ கொஞ்சம் திமிர் பிடிச்சவளா இருந்தாலும் நல்ல குணங்க நிறைய இருக்கு. உன் மேல ஒண்ணும் தப்பு இல்லைன்னா இவனை பிடிச்சி அடின்னு சொன்னப்போ என்ன செஞ்சாவ? அடிச்சாளா? இல்லையே. இதுல இருந்து என்ன தெரியுது? அவ தப்ப அவ உணர ஆரம்பிச்சிருக்கான்னு தெரியுது. மாமோய், நீ பேசுறத பார்த்தா அவ செஞ்சது சரின்னு சொல்ற மாதிரி இருக்க. அவ செஞ்சதெல்லாம் சரியா நான் சொல்லலடா. இனிமே அவ செய்ய போறதெல்லாம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியாதியா? நாய்வா நிமித்த முடியாது. நான் இப்ப எவ்வளவு மாறி இருக்கேன். அப்படியே அவளும் மாறிட போறா, இல்லன்னா நானே மாத்திடுவேன். சரி சரி, நான் தோட்ட சுத்தி பார்த்துட்டு வரேன், நீங்களா வீட்டுக்கு போங்க. என்னக்கா ரூட் மாறுது? என்னடா? அன்னைக்கு அவரை மாமான்னு கூப்பிட சொன்னியே, அதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் போல இருக்கு. என்ன வளர? நான் சின்ன பையனாச்சே, எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்காத. நீ அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்க, அவர் அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நான் அவரை நினைச்சிட்டு இருக்கேன்னு கூட சொன்னேனா? அவர் இல்லாட்டி சீமையில எனக்கு ஒரு மாப்பிள்ளையே கிடைக்காதோ? எனக்குன்னு ராசா எங்கேயாவது பிறந்திருப்பான். கண்ண மூடி சாமி கும்பிடும் போது மணிச்சத்தம் கேட்டா கும்பிடுறவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நிஜமாவே நடக்குமா? நிஜமாவா சொல்றேன்? ஆமாமா. சரளா, அப்படின்னா நான் கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிட்டு எனக்கு வேணுங்கிறதெல்லாம் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நீ நீ மணி அடிச்சுக்கிட்டே இருக்கியா? சரிம்மா. என்னம்மா? ஒண்ணு இல்ல, வா போலாம். சின்னம்மா, இப்ப நீங்க என்ன நினைச்சு சாமி கும்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன என்ன நினைச்ச? ஒண்ணு நினைச்சு சாமி கும்பிடலையே. இப்படியே மனசுல இருக்கிறத வெளியில சொல்லாம மறிக்கிட்டே இருந்தா உடம்பு மெலிஞ்சு போயிடுமா, பால் குடிச்சா கசக்குமா? உங்களுக்கு எப்படி இருக்கு? இத பாரு, சொல்றத கொஞ்சம் புரியும்படியா சொல்லி தொலை. ஜாட பேசுறா ஜாட. டக்குன்னு போயிட்டு உடைச்சிட்டுமா? உடைச்சு தொலை. பாலுவை நீங்க விரும்புறீங்க. உள்ளத சொன்னா உடனே கோபம் தாமா வரும். நீங்க ஆத்திரப்பட்டு நான் பல தடவை பாத்திருக்கேன், ஆனா ஆசைப்பட்டு தவிக்கிறத இப்பதானே பாக்குறேன். உண்மையை சொன்னா உதவி செய்யறேன், இல்லன்னா உங்க இஷ்டமா. சரளா, நீ சொல்றது உண்மைதாண்டி. ஆரம்பத்துல அவரை நான் வெறுத்தேன், எதிரியா நினைச்சேன். ஆனா அன்னைக்கு அவரு அவ்வளவு கட்டுக்காவலையும் மீறி வந்த தொட்டத என்னால மறக்கவே முடியாது. ஆக இப்ப உங்க நினைப்பெல்லாம் அவர் மேலதான். என்ன நான் நினைச்சது சரிதானே? சரிதான். ஆனா அவரை நான் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். ஆளை வச்சு அடிச்சேன், குதிரையில கட்டி இழுத்தேன். என் மேல அவருக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்குமோ யாருக்கு தெரியும். என்ன இருந்தாலும் நான் செஞ்சது ரொம்ப தப்பு தாண்டி. ஆரம்பத்துல அவரை வெறுத்த நீங்க இப்ப அவரை விரும்புறீங்க. அதே மாதிரி ஆரம்பத்துல உங்களை வெறுத்த அவரும் இப்ப உங்களை விரும்பலாம் இல்லையா? ஒருவேளை அப்படி இருந்தாலும் இருக்கும் இல்ல? சொல்ல முடியாதுமா. எதுக்கு நான் போய் தெரிஞ்சுட்டு வரவா? ஆமா, நீ போய் எப்படி தெரிஞ்சுக்குவ? அதெல்லாம் ஒரு கலமா, அதுக்கெல்லாம் திறமை வேணும். இப்ப என் வேலையை பாருங்களேன், அப்புறம் நீங்களே அசந்து போயிடுவீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் போய் சீக்கிரமா வந்துடுறேன்.
மாடு கட்டி மாயாவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுதி போடு செல்ல கண்ணு பசு தழைய போட்டு பாடுபடு சின்ன கண்ணு மணப்பாறை மாடு கட்டி மாயாவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுதி போடு செல்ல கண்ணு. யோ 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 கொஞ்சம் நில்லையா, கொஞ்சம் நில்லையா. பெஞ்ச் வண்டில குந்திக்கிறியா? குந்திக்கோ. மணப்பாறை மாடு கட்டி. அப்பா உங்க அம்மா கிட்ட இன்னும் 10 முட்டைக்கு சேர்ந்துட்டாங்களா? சந்தோஷம். ஐயோ நான் சொல்றது கொஞ்சம் கேளியா. என்ன என்ன? வர்ற வெள்ளிக்கிழமை எங்க சின்னம்மா சுமதிக்கும் ராஜதுரை தம்பிக்கும் கல்யாணம். ஆமா 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 ஆமா. எது கல்யாணமா? யாருக்கு? எங்க சின்னம்மாவுக்கு. எல்லாம் உன்னாலதாயா. கல்யாணம் ஆகாதனால தானே கண்ட கண்ட காலி பசங்களை என் முன்னகை பிடிச்சி இருக்கிறாங்க. உடனே கல்யாணத்தை முடின்னு எங்க பெரிய உத்தரவு போட்டாரு. அப்போ இந்த கல்யாணம் சுமதியோட சம்மதத்தோட தான் நடக்குது? கரும்பு திங்க கசக்குமா? அவரும் பெரிய இடத்து புள்ள, ஏகப்பட்ட சொத்து, எங்களுக்கெல்லாம் பட்டுப்படம் எடுத்துறதா சொல்லிருக்காங்க. கல்யாணத்துக்கு போற எல்லா கூலிக்காரங்களுக்கும் வேட்டி சட்டியும் புடவை ஜாக்கெட் எடுத்துறதா ஐயா சொல்லிருக்காங்க. இத மாதிரி பழசெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நீ கல்யாணத்துக்கு வராம இருந்துறாத. வந்து விருந்து சாப்பிட்டுட்டு வேட்டி சட்டையை வாங்கிட்டு போ. எனக்கு அவ வேட்டி சட்டை தான் கொடுப்பாளா? என்ன விருந்து கூப்பிட்டாளா? அவளுக்கும் கொடுப்பேன், அவ அப்பனுக்கும் கொடுப்பேன் சொல்லுப்பா. கண்டவங்க பேச்செல்லாம் கேட்டு இருந்துக்கிட்டு சின்னம்மா. சரடா அவரை பாத்தியா? என்ன சொன்னாரு? உங்களுக்கு கல்யாணம் ஆனதும் சுண்டக்கா மாதிரி அவர் மூஞ்சி சுருங்கி போயிடுச்சுமா. அதனால மட்டும் அவருக்கு என் மேல விருப்பம்னு சொல்லிட முடியுமா? உங்க மேல அவருக்கு விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆனதும் அவருக்கு ஏன் கோபம் வரணும்? ஏமாற்றத்தால அவர் முகம் ஏன் கருத்து போகணும்? பொடி, என் பேரை கேட்டாலே அவர் கோபம் வரும். அந்த அளவுக்கு நான் அவர்கிட்ட முரட்டுத்தனமா நடந்திருக்கேன். இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா அவர் உங்களை விரும்புறத நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன். என்ன மரியாதை எனக்கு ரொம்ப பலமா இருக்கு. துஷ்டரை கண்டா தூர விலகுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. யோ, அன்னைக்கு நீ செஞ்ச காரியத்தை நினைச்சா எனக்கு இப்ப கூட ஆத்திரம் வருதியா? பாருங்க, முடிஞ்சு போன விஷயத்த மறுபடியும் கிளறாதீங்க. யோ, நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேயா. அன்னைக்கு என்ன கிஸ் பண்ணியே, இன்னைக்கு பண்ண பார்க்கலாம். ஏதோ தெரியாதமா நடந்து போச்சு, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்க சொல்றீங்களா? ரைட், என்ன மன்னிச்சிடுங்க. நோ, நான் பட்ட அவமானத்துக்கு பழிக்கு பழி வாங்கலன்னா எனக்கு தூக்கம் வராது. கொடுத்ததெல்லாம் வட்டி முதலமா திருப்பி வாங்கிக்க. பெருமானின் சுரூபங்கிறத மறந்துட்டு நான் உன்னை அக்லி எலிபென்ட் திட்டேன். நான் இப்ப பழைய சுமதி இல்ல, உன்னை என் தெய்வமா நினைச்சு கும்பிடுறேன். நான் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணேன். நீங்க நல்லா இருக்கணுமா? யானைக்கு ஒரு கட்டு கரும்பு வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன். நீயும் வயிறார சாப்பிட்டு யானையோட போ. ராமையா, இவங்களுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுத்து அனுப்பு. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுமா? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நீங்க எல்லாரும் இனிமே எங்க அடிமை வேலை செய்ய வேண்டாம். நான் உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன், அதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ராமையா, இவங்களுக்கு ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுத்து அனுப்பு. நீங்க போய் வேற ஏதாவது தொழில் கவனிங்க. எப்போவாவது ஏதாவது உதவி தேவைன்னா என்கிட்ட வாங்க, நான் செய்யறேன். நீங்க நல்லா இருக்கணுமா? நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். உங்க நல்ல வரதுக்கு எல்லாம் நல்லா நடக்குங்க. சரி சரி வாங்க. அடுத்தது நீங்களா? வாங்க நாயுடு. என்ன கவுண்டர, சின்ன நாய்க்கிற மணி, என்னப்பா அதெல்லாம்? பட்டாளத்தாரே, அவங்க நமக்கு நல்ல செஞ்சு ஊருக்கு நல்ல செய்யறப்போ குறுக்கடிக்கப்படாது. கங்காதரன், உங்க வீட்டை தவிர மத்தவங்க எல்லார் வீட்டையும் நாங்க வாங்கியாச்சு. பட்டாளத்தார சும்மா வீம்பு பண்ணாதீங்க. இருக்கிறதுலயே உங்க இடம் தான் கொஞ்சம் பெருசு. 3 கிரவுண்ட்ல நிலம், ஒரு கட்டடம், எல்லாமா சேர்த்து 70-80 போகும். குடுக்கிற 2 லட்சம் ரூபாயை வாங்கிக்கிட்டு உழைக்கிற வழியை பாருங்க. நாங்க நல்லா தான் படைச்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்க வேலையை பாருங்க. 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் இந்த வீட்டை நான் விற்க மாட்டேன். சுத்தி இருந்த குடும்பம் எல்லாம் காலி பண்ணிட்டு போன பிறகு நீ மட்டும் இங்க நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? என்னையா பயமுறுத்துற? உன்னால ஆனத பாடுற.
நான் இந்த வீட்டை காலி பண்ண முடியாது. கையா ஓங்குற, வெட்டி புடுவ வெட்டி. தம்பி நீ சும்மா இருப்ப. ராஜதர, உன் பணத்தால நீ எதை வேணாலும் வாங்கலாம், என்ன வாங்க முடியாது, தெரிஞ்சுக்க. பல பாப்பலாம். போங்கடா போங்க. உங்களை ஓட ஓட வரட்ல. என் பேரு ராஜதுரை இல்ல. தள்ளி நில்லுங்க. அழகி போய் லைட் போடுமா. அழகி ஒரு போட கொண்டாமா. சீக்கிரம் கோபி, கை காட்டாத. நில்லு. ஓடிப்படா ஓடிப்படா. என்னங்க, நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்ன இந்த பாதகத்தை பெண்ண பாவிய பகைச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை நாளைக்குங்க போராடுறது? நமக்காக இல்லாட்டியும் கூட நம்ம பிள்ளைங்களுக்காகவாவது அவங்க சொன்ன மாதிரி இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போயிடலாங்க. பயமுடு. இன்னைக்கு வீட்டை காலி பண்ணுன்னு சொல்லுவான், நாளைக்கு ஊரை விட்டே ஓடுன்னு சொல்லுவான். அவன் சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கவா? எல்லாம் எனக்கு தெரியும். இப்ப நடந்தது பாலுக்கு தெரியக்கூடாது. அவன் ரொம்ப கோவக்காரன். அப்புறம் வெட்டு குத்துன்னு தப்பு தட்டாவுக்கு போயிடுவான். சரி சரி, இன்னொரு கூட கொண்டு வா. நீ சொல்றதுல உண்மையாடா? ஆமா மாமா, ராத்திரி என்ன அந்த பாம்பு கடிச்சிருந்தா என்னை இப்ப நீ பாத்திருக்கவே முடியாது. என்ன ஏன்டா எழுப்புல? நான் தான்ப்பா சொல்ல வேணான்னு சொன்னேன். ஏன்னா உனக்கு வர வர கோபம் அதிகமா வருது. இருந்தாலும் இந்த சின்ன பையன் சொல்லிட்டான். அந்த பாம்பு தானா இங்க வரலைங்க. குழந்தை குட்டி இருக்கிற இந்த வீட்டுக்கு அந்த பாம்பை அனுப்பின அயோக்கிய யாருங்கிறது எனக்கு தெரியும். யார கேட்டுறா நீ உள்ள வந்த? நீ யார கேட்டா பட்டாளத்தார் வீட்டுல பாம்பை விட்ட? என்னையாடாங்கிற? யார் தெரியுமா? நல்லாவே தெரியும். கையில பணம் இருக்குங்கிற திமிரில எதையும் செய்ய அஞ்சாதவங்கிறதும் தெரியும். நாலனா காசை மூஞ்சில வீசி எறிஞ்சு 4-5 நாய்களை வேலைக்கு வச்சிருக்கேங்கிறதும் நல்லாவே தெரியும். கூலிக்கார பயல்களோட நான் சரிசமமா நின்னு பேசுற பழக்கமே கிடையாது. நீ நிக்கிறிய இந்த கார்பட்டோட விலை என்ன தெரியுமாடா? உன்னை விட விலை ஜாஸ்தி. அதை அழுக்காக்காம வெளியே போடா கூலிக்கார பயல. அழட்டிக்காதடா. கூலிக்காரன் தாண்டா. ஆனா இந்த கூலிக்காரன் தேவைப்பட்ட கொலைகாரனாவும் மாறுவான். பட்டாளத்தாருக்கும் அவரை சேர்ந்தவங்களுக்கும் ஏதாவது ஆபத்து வந்தது, உங்க 2 பேருடைய குடலையும் உருவி மாலை போட்டுக்குவே ஜாக்கிரதை. இதை மரியாதையா சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். பட்டா பாஸ்டர்ட்ஸ். தீபக், துப்பாக்கி ஏடுறா, அவனை சுட்டு தள்ளிடுறான். அவசரப்படாதடா. எல்லாரும் என்ன மனசுக்குள்ளேயே திட்டுறான். இவன் வெளிப்படையா திட்டிட்டு போறான். பாஸ்டர்ட்னு என்ன பாலிஷ்டா சொல்லிட்டு போறான் பாத்தியா? அதே மாதிரி நாமும் பாலிஷ்டா நடந்துக்கணும். கொலப்பழி நம்ம மேல விடக்கூடாது. நம்மளை எதிர்த்தவனும் உயிரோடு இருக்கவே கூடாது. காரியத்தை தந்திரமா சாதிச்சுக்கணும். நரி மாதிரி. அதாவது என்ன மாதிரி.
எங்க அப்பா என் ஆசைக்கு எப்பவுமே விரோதமா இருந்ததில்ல. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் தனியா இருக்க மாட்டாரு. ஆனா நீங்க யாரு என்னன்னு அவர் விவரம் கேட்டா நான் என்ன சொல்றது? நான் இந்த ஊருக்கு வந்து 11 மாசத்துக்கு மேலே ஆகுது. இன்னொரு 10-20 நாள் பொறுத்துக்கும். அதுக்கப்புறம் நான் யாரு என்னங்கிற எல்லா விவரமும் சொல்றேன். அது இப்பவே சொல்லக்கூடாதா? இத பாரு, எனக்கு அப்பா அம்மா இல்லைனாலும் வசதி இல்லைனாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டே இல்ல. ஆமா, முடிவு பண்ணாமதான் உங்க மடியில சாஞ்சு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன விடு, இன்னொரு 20 நாளுக்கு அப்புறம் நானும் ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஆகலாம். யார் கண்டா? அது எப்படி? கண்ணா பின்னா லாட்டரி டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். கண்ணா பின்னா. சரி, நீங்க நினைக்கிற மாதிரி 1 கோடி ரூபாய் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? உங்க அப்பாவையே விலைக்கு வாங்கிடுவேன். எங்க பையன் எங்க வார்த்தையை மீறி எதுவும் செய்ய மாட்டான். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பூர்ண சம்மதம். தப்பா நினைக்காதீங்க. என் வார்த்தைக்கு என் பொண்ணு கட்டுப்படுவான்னாலும் அவளையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். கரெக்ட், நானே போய் கேட்டு வரேன். என்ன அழகே, உண்மையா சொல்லு, மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? நீ வந்ததுல இருந்து நான் பார்த்துட்டே இருந்த மாப்பிள்ளைய ஒரு தடவை கூட தலை நிமிர்ந்து கூட நீ பார்க்கல. ஏதாவது சாக்கு சொல்லி இங்க கூட்டிட்டு வட்டா? நல்லா பார்த்து சொல்லு. பார்க்கணுங்கிற அவசியமே இல்ல. இத பாரு, இந்த மாதிரி நேரத்துலதான் விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாது. இது வாழ்க்கை பிரச்சனை. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பையன் நல்லா தான் இருக்கா. எங்க அப்பாவுக்கும் அம்மாக்கும் பிடிச்சிருக்கா? அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. அப்ப என்ன, சரின்னு சொல்லிடுங்க. உனக்கு உனக்கு எனக்கு பிடிச்ச மட்டும் கிடைச்சிருமா என்ன? நீ என்ன பேசுறதுன்னு புரிய மாட்டேங்குது. உனக்குதான் எதுவுமே புரியாதே. இது மட்டும் என்ன புரியும் போகுது? குழப்பிட்டா. எது எனக்கு புரியல. ஒரு பொண்ணு ஒரு ஆளை கட்டிக்க போறேன்னு வெளிப்படையாவா சொல்லும்? நாம தான் புரிஞ்சுக்கணும். கரெக்ட், போய் சொல்லிடுறேன். ஓகே. என்ன பாலு, மாப்பிள்ளை ரொம்ப கொடுத்து வச்சவர். வர்ற சித்திரையில ஒரு நல்ல நாள் பாத்திர வேண்டியதா. இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு நீ பாடினது கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதான் நானும் பாடினேன். அழகே, என்கிட்ட உண்மையா சொல்லு. உனக்கு கல்யாணம் பேசின நாள் இருந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீ ஒரு மாதிரியா இருக்க. ஏன்? ஒருவேளை அந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சதுதான் கிடைக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சா ரொம்ப பேர் இந்த உலகத்துல வாழவே முடியாதியா. நம்ம தலையில என்ன எழுதிருக்கோ அதுபடி நடக்கும்னு மனசு தேத்துக்கிட்டா நரகத்தை கூட சொர்க்கமா நினைச்சு வாழலாம். இத பாரு, இந்த தத்துவம் எல்லாம் என்கிட்ட சொல்லாத. உன் மனசுக்குள்ள என்ன இருக்கோ அது வெளிப்படையா சொல்லு. இப்ப எதுக்கு அது விடு. இத பாரு, உனக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லு. இப்பவே இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். உன் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அது உன்னால முடியாதியா. அழகே, என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்னால நினைச்சத சாதிக்க முடியும். ஆண்டவன் அந்த சக்தி எனக்கு கொடுத்திருக்கான். தயவு செஞ்சு உன் மனசுக்குள்ள என்ன இருக்கோ அது சொல்லு. சொல்றியா? இப்ப சொல்றேன். நீயும் சுமதியும் ஒருத்தர் விரும்புனீங்க. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்காக தான் சொல்லல. அழகே, அதனாலதான் நான் உன் மேல ஆசைப்பட்ட விஷயத்த உன்கிட்டயோ இல்ல வேற யாருக்கிட்டயோ சொல்லாம மறைச்சிட்டேன். அழகே, இது தெரிஞ்சுக்கிட்டா உன் மனசு கஷ்டப்படுமேனு தான் நான் உன்கிட்ட சொல்லல. எல்லாரும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். அழகே, நான் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியோட பிறக்காதவன். அன்புன்னா என்னன்னு தெரியாம வளர்ந்தவன். உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பாசம், நேசம், அன்பு, சொந்தம், பந்தம் எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் அப்பா அம்மாவை என் அப்பா அம்மாவை நினைச்சேன்.
என்னால எனக்கே தெரியாம உன் மனசுல இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு நான் கனவுல கூட நினைக்கல. அழகி, இப்ப நான் என்ன பண்றதுன்னே புரியல. இத பாரு, மனசை குழப்பிக்காம சுமதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இரு. அப்போதான் நான் சந்தோஷப்படுவேன். வாழ்க்கையில 2 வகையானவங்க இருக்காங்கய்யா. நினைச்சது கிடைக்கலையேன்னு அப்படியே மனசறிஞ்சு போய் தற்கொலை செஞ்சுக்கிறவங்க ஒரு வகை. சரி, நம்ம கிடைச்சது இவ்வளவுதானே வாழ்றவங்க இன்னொரு வகை. நான் 2வது வகையை சேர்ந்தவன். எல்லாத்துக்கும் மேல ஆண்டவன் ஒருத்தன் இருக்காயா. நம்ம திங்கிற சோத்துல கூட நம்ம பேர் எழுதி வச்சிருக்கானா? அந்த பேர் எழுதின சோறு தான் நம்ம கிடைக்குமா? சரி, வேலை கிடைக்கு. பாயா. ஓம் பூஸ்வஹ ஓம் புவஸ்வஹ ஓம் சுபஸ்வஹ ஓம் போர்வசுபஸ்வஹ சர்வமங்களமாங்கல்யே மே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. கெட்டிமேள மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னானி சுபகே துஞ்சீவதரதம் சதபானம் பவதி கதாயும் புருடஸ்வதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிஷ்டதி. இந்த மில்டிக்கார பசங்களை, அதுல இந்த கிழட்டு பசங்களை வெளியவே விடக்கூடாது. உள்ள இருக்கும்போது எஸ் சார் சொல்லிட்டு இருப்பாங்க. வெளியே வந்த உடனே நம்மள மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இருட்டு பசங்க. எஸ் சார். என்ன நீயே பேசிட்டு இருக்க? சேர போட்டு துணி சும்மா கடந்ததை இழுத்து போட்டுக்கிட்டேன். அப்படியா? ஓ, முதலாளி லெட்டர் எழுதிருக்கான்ப்பா. என்ன எழுதிருக்காங்க? அவன் என்ன பத்தி கூட அதிகமா கேட்டு எழுதலப்பா. சொந்த பிள்ளைய விசாரிக்கிற மாதிரி உன்னதான் கேட்டு எழுதிருக்கான். அதுல வேடிக்கை என்ன தெரியுமா? சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறியான்னு வேற கேட்டிருக்கான். வேடிக்கை இல்ல? அவருக்கு எப்பவுமே என் மேல ரொம்ப பிரியங்க. அப்படியா? எப்படி வேலை செய்யறேன்னு கேட்டிருக்கான். என்ன எழுதலாம்? ஏதோ பார்த்து எழுதுருங்க. உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா? அவன் முன்னாடி எல்லாம் வேலைக்காரன்னா விரட்டி அடிப்பான். அவன் எப்படி நீ கைக்குள்ள போட்டுட்டேன்? உங்களே கையில போட்டுக்கிட்டேன். அவர் என்னங்க? இல்ல அது வந்து இல்ல மன்னிச்சு. பார்க்கலாமா? நான் இப்போ பார்க்கலாம். டேய் நிறுத்துடா. டேய் வண்டி ஏறுடா. நீங்க சொல்றது உண்மையா? நமக்குள்ள 1000 விரோதம் இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா இது என் பொண்ணு விஷயம். ஒரு பொண்ணை பெத்தவங்கிற முறையில நான் எந்த அளவுக்கு துடிச்சு போயிருப்பேன்னு உங்களுக்கே தெரியும். என் நிலைமையில நீங்க இருந்தா என்ன செய்வீங்களோ அதை தயவு செய்து செய்யுங்க. இதுக்கு மேல இந்த விஷயத்தை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க கவலைப்படாம போங்க. பாலு இங்க வா. பாக்குத்தோப்புக்கு வாய்க்கா வெட்டி தண்ணி விட்டாச்சு. கரும்பு தோட்டத்துக்கு காவலுக்கு ஆள் வச்சாச்சு. வெடி நெல்லுக்கு சொசைட்டிக்கு பணம் அமைச்சிருக்க. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அதுக்கப்புறமும் நீ செஞ்ச வேலை எனக்கு தெரியும். இந்த அவன் பெட்டி பை, வழி செலவுக்கு பணம், 5:30 மணிக்கு ட்ரெயின். இப்ப புறப்பட்டா சரியா இருக்கும். புடி. நான் என்ன தப்பு பண்ண? எதுக்காக எப்படி? ஏய், உன் முதலாளி உன்னை என்கிட்ட எதுக்காக அனுப்புனாரு? உனக்கு உலகம் தெரியணும், வேலை தெரியணும், பொறுப்பு வரணுங்கிறதுக்காக 1 வருஷம் அனுப்பிச்சு வச்சாரு இல்ல? ஆமாங்க. உன் தகுதிக்கு கோடீஸ்வரம் பொண்ணோட என்னடா பழக்கம்? என்னடா முடிக்கிற? சொல்றா. ஆமாங்க, நீங்க சொன்ன இதே வார்த்தை அந்த பொண்ணு கிட்ட சொன்னீங்க. அந்த பொண்ணு பணம் என்ன பெரிய பணம், தகுதி என்ன பெரிய தகுதி, 2 பேர் மனசா ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லிடுச்சுங்க. நான் உங்களுக்கு தெரியாம எந்த காலமும் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். அந்த பொண்ணு அவர்கிட்ட பேசிப்பாரே சொல்லிச்சு. நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எப்படியோ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவளுக்கு என்னடா தெரியும்? எதுக்கும் ஒரு தகுதி பண்ணுடா. அந்த பொண்ணுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை தேடி தரணும்னு அவன் அப்பனுக்கு தெரியும். இந்த மாதிரி விஷயம் பெத்தவன் காதுல விழுந்தா அவன் மனசு எப்படி துடிக்கும்னு உனக்கு தெரியாதுடா, எனக்கு தாண்டா தெரியும். சரி சரி, நீ பரப்பு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணோட பழக கூடாது, பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க. சரிங்க, நீங்க போற கோட்டை கூட நான் தாண்ட மாட்டேன். ஆனா என்ன இந்த ஊரை விட்டு மட்டும் அமிச்சிடாதீங்க. அப்படின்னா இனிமே அந்த பொண்ணோட பேச மாட்டேன், பழக மாட்டேன்னு சொல்றேன். உள்ள போ. ஏய் பொட்டி, களவாணி பையன்.
என்னம்மா சொல்ற? உன்னை கேட்டுக்கிட்டு தானம்மா அவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்தேன். நிச்சயம் பண்ண கல்யாணத்தை எப்படி நிறுத்த முடியும்? அப்பா, நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ப்ளீஸ் நிறுத்திடுங்க. அது அன்னைக்கே சொல்ல வேண்டியதானம்மா. அன்னைக்கு இருந்த சுமதி வேற, இப்ப இருக்கிற சுமதி வேறப்பா. இதை எப்படிமா அந்த ராஜதுரைகிட்ட போய் சொல்லுவேன்? என் கௌரவமே போச்சு. நான் கத்துவானம்மா. அம்மா, நீ யானை கேட்ட, வாங்கி வீட்டுல கட்டின. தியேட்டர் கேட்ட, வாங்கி பூட்டின. உனக்கு பிடிக்காத ஆட்களை மொட்டை அடிக்க வச்சு அடிமையாக்க சொன்ன. அதையும் நான் செஞ்சேன். உன் விருப்பத்துக்கு மாறா என்னைக்காவது நான் நடந்திருக்கேனாமா? இந்த கல்யாணத்தை கூட உன்னை கேட்டுத்தானம்மா முடிவு பண்ண. அப்பா, உங்க மேல எந்த தவறும் இல்லப்பா. எல்லாம் என் தப்புதான். அதெல்லாம் உணர்ந்து தெரிஞ்சு நான் சுமதியா உங்ககிட்ட பேசுறேன். தயவு பண்ணி அவங்களை கூப்பிட்டு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுங்க. இத போய் அவங்கிட்ட சொன்னா அவன் என்ன கத்த போறானோ தெரியலையே. அதெல்லாம் எனக்கு தெரியாது பார்ட்னர். சந்திரனுக்கு சுமதிக்கு எப்படியும் கல்யாணம் நடந்தே தீரணும். என்ன சொல்றீங்க? நாம எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் பார்ட்னர். சந்திரனை கல்யாணம் பண்ணிக்க சுமதி சம்மதிக்கவே மாட்டேங்கிறா. முடியாதுன்னு சொல்றவள அடிச்சா சம்மதிக்க வைக்க முடியும்? தேவைன்னா அதை செஞ்சுத்தான் ஆகணும். பார்ட்னர், உங்க தம்பிக்கு என்ன வேற பொண்ணா கிடைக்க மாட்டா? இவளை விடுங்க. முடியவே முடியாது பார்ட்னர். இதுல என் கௌரவமே அடங்கி இருக்கு. நீயே சம்மதிக்கலைனாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். பார்ட்னர், நீ அளவுக்கு மீறி பேசுற. சுமதி என் ஒரே பொண்ணு. அவ இஷ்டத்துக்கு விரோதமா நான் நடக்கவே மாட்டேன். இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப பிடிவாதமா இருந்தா நம்ம நட்பே முறிஞ்சிரும். எதுக்கும் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. யோசிச்சு முடிவு பண்ணிட்டேன் பார்ட்னர். நாளைக்கு காலையில மலைக்கோயில்ல சந்திரனுக்கும் சுமதிக்கும் கல்யாணம். ஹாய் சுமதி, எங்க கிளம்பிட்ட? கோயிலுக்கு போறேன். ஏன் நம்ம கார்லயே போலாமே? என் வீட்டுல கார் இல்லையா? உன்னை நான் கார் கேட்டனா? நான் நடந்தே போறேன். என் வருங்கால மனைவி நடந்து போனா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதான். முட்டாள், அனாவசியமா கற்பனைகளை வளர்த்துக்கிட்டு அவசப்படாத. உன் கனவுல கூட நான் உனக்கு மனைவி ஆக மாட்டேன். அதுக்கு ரொம்ப நாள் காத்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நாளைக்கு காலையில உனக்கு எனக்கு மலை கோயில்ல கல்யாணம். உங்க அப்பாவே எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு இருக்காரு. உன்னை கூட்டு போதான் இங்க வந்த. வண்டியில ரெடி. அவளை ஜாகிரதையா பார்த்துக்கோங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? பாருங்களா, என்ன சொல்ற? சுமதி ராஜேஸ்வர தம்பி அவங்க ஆட்கள் கடத்திட்டு போறாங்க. எங்க போறாங்க? எங்க சொல்லிட்டா போங்க. கார் சாமியார் தோட்ட பக்கம் போகுது. எவ்வளவு நேரம் ஆச்சு? 1/2 மணி நேரம் இருக்கும்.
ரொம்ப பயமா இருக்க. ஆள் சமமாத்த மொத்தமா போல் இருக்க. ஆமாடா, ஓடிடலாமா? ஓடிடலாம். வாங்க 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 வாங்க. ஏயா இப்பதான் என் வீட்டுக்கு ஒரு வழி தெரிஞ்சுதா? என்னங்க வாங்க. என்ன திடீர் விஜயா? இது சுமதி. தெரியுமே, வேலுமாணிக்க பொண்ணு. ஆமாங்க, நீங்க ஒரு சின்ன உதவி செய்யணும். ராஜேந்திர ஆளுங்க சுமதியை கடத்திட்டு போய் கட்டாயமா கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணாங்க. நான் காப்பாத்திக்க கொண்டு வந்திருக்கேன். ஒரே ஒரு வாரம் சுமதி இங்கே தங்கி இருக்கட்டும். தாராளமா இருக்கட்டுமே. சுமதி இங்க இருக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம். ஒரே ஒரு வாரம் தான், அதுக்கப்புறம் நானே வந்து கூட்டிட்டு போறேன். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இவங்களை பாதுகாப்பா கவனிக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் வட்ட வரேன். வாசுமதி, என் பொண்ண பாக்கணும், என் பொண்ண பாக்கணும். டேய், என் கட்டாவத்து விடுங்கடா. டேய், என் பொண்ணு கல்யாணத்தையாவது பார்க்க விடுங்கடா. டேய், ஊசி குத்ததுடா, ஊசி குட்டது குத்தது. குத்திட்டா 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 குத்திட்டா. நீ கொடுத்து வச்ச வழகை பணக்கார வீட்டுல பிறந்தா ஒரு விதத்துல சந்தோஷம், பல விதத்துல கஷ்டம். கௌரவம் அந்தஸ்து அதுன்னு பார்த்து நாம ஆசைப்பட்ட வாழ்க்கைய அமைச்சுக்க விட மாட்டாங்க. ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையறதுக்கு ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லம்மா. எதுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேணும். என்ன இருந்தாலும் நீ அதிர்ஷ்டக்காரி. ஆமா, நான் பெரும்பாலும் எதுக்கும் ஆசைப்பட்டது கிடையாது. அப்படியே ஆசைப்பட்டது கிடைக்கலனாலும் அதுக்காக போராடினதும் கிடையாது. அப்படிப்பட்ட மனசு கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. அதான் நான் செஞ்ச அதிர்ஷ்டம். வாங்க வாங்க. சுமதி, நீ எங்க போனாலும் எங்க கிட்ட இருந்து தப்பவே முடியாது. எனக்கு நீ உனக்கு நான்றது கடவுள் போட்டு முடிச்சு. அத எந்த கொம்பனாலையும் மாத்த முடியாது. கிளம்படி. என்னங்க, என்ன இது அநியாயம்? இவங்க எப்படி இங்க வந்தாங்க? நான் தாண்டி இவங்களை இங்க கூட்டிக்கிட்டு வந்தேன். நமக்கு படி அளக்கிற முதலாளி யார் தெரியுமா? இவர்தான். விலகடி. இது நம்பிக்கை துரோகம். இந்த அநியாயத்தை நீங்க செய்யக்கூடாது. என் உயிரே போனாலும் சுமதியை கூட்டிட்டு போக நான் விட மாட்டேன். நீ நம்பிக்கை துரோகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, நான் நன்றி உணர்ச்சி பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். முதலாளி, நீங்க கூட்டிட்டு போங்க. சந்திரன், நில்லுங்க. இந்த பொண்ணை இந்த வீட்டு வாசப்படி தாண்டி கூட்டிட்டு போனீங்க, கொலை வேணும். கொல்லடி, கொல்லு. உனக்கு கொலை பண்ணணும்னு ஆசை இருந்தா என்ன கொல்லு. கட்டின புருஷனையே எதிர்த்து பேசுறவங்க வந்துட்டா? அழகி, அடிக்கலும் கொடுக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு நீங்களே இப்படி செய்யலாமா? அடிக்காதீங்க. நீங்க பாலுக்கு முன்ன நின்னு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீங்களே இப்படி செய்யலாமா? முதலாளி, நீங்க அவளை எடுத்துட்டு போங்க. முடியாது. சுமதியை எடுத்துட்டு போக விட மாட்டேன். எனக்கே புத்திமதி சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? இழுத்துட்டு வாங்கடா. அழகி, அழகி.
எங்கயா இருக்க? சீக்கிரம் வாயா. என்ன என்னாச்சு? எனக்கு ஒண்ணு இல்லையா, சுமதிய ராஜோரியும் அவர் தம்பியும் கடத்திட்டு போயிட்டாங்க. என் புருஷன் அவங்க ஆளுன்னு எனக்கு இப்பதான் தெரியும். நான் எவ்வளவு தடுத்து பார்த்தா அவங்க நிக்கல. எந்த பக்கம் போனாங்க? மேற்கால காட்டுகள் பக்கம் போயிருக்காங்க. கருப்பையா, அழகிய வீட்டுக்கு கூட்டிட்டு போ.
நீங்க அனுப்புன பையன் நல்ல சமயத்துல என்னையும் என் பொண்ணையும் காப்பாத்திட்டான். இட்ஸ் ஆல் ரைட். என்ன மன்னிச்சிருங்க. உங்க வீட்டு பொண்ண ஒரு கூலிக்கார கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தான் சுமதியை கடத்த நான் உதவி பண்ணேன். அதை விடுங்க வேலுமாணிக்கம். பையன் ரொம்ப நல்லவன் தெரிஞ்சு போச்சுல்ல, பேசாம உங்க பொண்ணு அவனை கட்டி வைங்க. அவன் செஞ்ச உதவிக்கு 5000 10,000 கொடுக்க சொல்லுங்க, கொடுத்துறேன். ஊர் பேர் தெரியாத அனாதை பையனுக்கு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். அப்பா, என் உயிரை போனாலும் அவரை தவிர வேற ஒருத்தரை என் மனசால கூட நினைக்க மாட்டேன். இது பாருமா, உங்க அப்பாவோட அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் களங்கம் வர மாதிரி நீ நடந்துக்க கூடாது. வேலுமாணிக்கம், ஊர் பேர் தெரியாத ஒருத்தருக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுக்க வேண்டாம், என் மகனுக்கு கட்டி கொடுப்பீங்களா? அடாடா, உங்க கூட நான் சம்பந்தம் வச்சுக்க கொடுத்து வச்சிருக்கணுமே. அப்பா, இது அநியாயம், அக்கிரமம். நான் போறேன். நெல்லுமா, அவசரப்படாத. என் மகனுக்கும் உனக்கும் நடக்க போற இந்த கல்யாணத்தை யாராலும் தடுத்து நிறுத்திட முடியாது. நாளைக்கே இந்த கல்யாணம் நடக்கத்தான் போகுது, நீயும் பார்க்கத்தான் போற. மை டியர் சன், கமான். நீங்களா? ஏய் மாலு. வணக்கம் வாஜார. வணக்கம்மா. எப்படி இருக்க? அடே, தம்பிக்கு எந்த ஊரோ நினைச்ச, இந்த ஊர் தான்.